அதாவது போருக்கு உண்டான பொருளை மட்டும் அவரு தேர்ந்தெடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல. இன்னும் உறவினங்களுக்கும் கொடுக்கலாம், அனாதைகளுக்கும் கொடுக்கலாம் அந்த கனிமத்து பொருள. இன்னும் வறியவருக்கும் கொடுக்கலாம், பயணிகளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க வந்து அல்லாஹ் இது தீர்க்க வழங்கப்பட்ட நாளில், அதாவது பத்ருல் போரில் போறது 2 படையும் மோதிக்கிச்சு இல்ல, அப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப கம்மியான ஜனங்களா இருந்தீங்க. அது இல்லாம உங்ககிட்ட வந்து ஹத்தியாரும் இல்லாத இருந்தது. அதாவது போருக்கு உண்டான பொருளும் உங்ககிட்ட இல்லாத இருந்தது. சாப்பாடு பொருளும் உங்ககிட்ட இல்லாத இருந்தது. ஆனா எதிரிங்கிட்ட அதிகமான தாக்கத்து இருந்தது, பொருள் இருந்தது, சாப்பாடு இருந்தது. ஆனாலும் ஆனாலும் நீங்க வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அதனால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அல்லாஹ் வந்து மிக பேராற்றல் உள்ளவனா இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்க பள்ளத்தாக்குல இருந்து மிக நெருங்கிய பகுதியில அவங்கள மிக தொலைவான பகுதியிலும் தளம் அமைச்சிருந்தாங்க. ஏன்னா அபு சுஃபியானுடைய பயண கூட்டத்தை தான் தாக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எண்ணம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய பொருளுங்க இருந்தது. அதனால அவங்கள தாக்கணும்னு தான் எண்ணம். ஆனா அல்லாஹ்வுடைய எண்ணம் என்னன்னா, அந்த பொருள் அதாவது பயண கூட்டத்தை பாதுகாத்து வந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டத்தை அழிக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹு அக்பர். அதனால அல்லாஹ் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறான். பயண கூட்டம் வந்து கடற்கரை ஓரத்துல இருந்து அவங்க தாழ்வான பகுதியில இருந்து மக்கா கிட்டயே போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி இருந்தும் அந்த நேரத்துல குறைஷிங்கெல்லாம் கிளம்புறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக. அதுல மக்கால இருக்க நல்ல மக்கள் எல்லாம் சொல்றாங்க, போவாதீங்க, நம்ம கூட்டம் தான் வந்துடுச்சு இல்ல, நம்ம பயண கூட்டம் வந்துடுச்சு இல்ல, அதாவது வியாபார கூட்டம் நம்மளுக்கு வந்துடுச்சு இல்ல, போவாதீங்கன்னு தடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கத்துல இருக்க அந்த குறைஷி தலை திமிருக்கு ஏறின குறைஷிங்க இருக்காங்கல்ல, கமண்டிங்க, அவங்கெல்லாம் எதுல இல்ல, நாங்க போய் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பி வர்றாங்க. பத்ருன்ற இடத்துல அந்த போர் நடக்குது. அதனால அந்த யுத்தத்துக்கே பத்ரு யுத்தம்னு பேர் வருது. வராங்க, அழிக்கப்படுறாங்க. 70க்கும் அதிகமான பேரு பெரிய பெரிய தலைவருங்க. யாரு? குறைஷி தலைவருங்க அதுல அழிக்கப்படுறாங்க. அதுதான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். யாருக்கு அல்லாஹ் வந்து பாதுகாப்பு குடுத்தானோ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அங்க. ஆனாலும் இந்த மக்கள் அவங்களுக்காக பாதுகாப்புக்காக வந்தாங்க பாருங்க, இவங்க அழிக்கப்பட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இந்த எந்த இடத்துல நீங்க போர் செய்யறதுன்று நீங்க முடிவு பண்ணல. ஆனாலும் அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டான். அதனால நிச்சயமா அ அல்லாஹ் எதை நிறைவேற்றணும்னு நினைச்சானோ அதுதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அழிய வேண்டும், மேலும் உயிர் வாழ வேண்டியவங்க உயிரா இருக்கணும். யார் யார அழிக்கணும்னு அல்லாஹ் நினைச்சானோ அவங்களெல்லாம் அந்த பத்ரு யுத்தத்துல நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ் 43. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவுலயும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். ஏன்னா அந்த எதிரி மக்கள் குறைஷி மக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அதிகமானதை பார்த்துட்டாருன்னா இவரும் பயந்துருவாரு. ஏன்னா இவர்கிட்டயும் அந்த அளவுக்கு போர் தளவாடங்கள் இல்ல, ஜனங்களும் இல்ல, அடுத்தது போர் செய்யறதுக்கு கருவிங்களும் இல்ல இவங்க கிட்ட. அதனால அல்லாஹ் அவங்களுடைய கண்ணுக்கு இவங்கள கம்மியா காட்டினா, இவங்களுடைய கண்ணுக்கு அவங்கள கம்மியா காட்டியிருக்கான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் அல்லாஹ் வந்து பிரத்யோகமா மலக்குமாரங்களை இறக்கி வெற்றி கொள்ள வச்சான் அந்த பத்ரு யுத்தத்தை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழுது 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 இந்த அளவுக்கு துவா கேட்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரேன்னு முன்னந்தே வாக்களிச்சிருக்கான், அப்படியும் நீங்க இவ்வளவு துவா கேட்கறீங்களே அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழுது அவர் துவா செய்யறாரு. அதாவது அந்த எண்ணிக்கை நீங்க அதிகமா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் போயிட்டு இருக்கும். அதாவது போர் விஷயத்துல நீங்க பிணைஞ்சு நிற்பீங்க. அதாவது பிணுங்கி இருப்பீர்கள். ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தர் நீங்க உங்களுக்குள்ளேயே மனசு ரொம்ப கஷ்டமாயி இருப்பீங்க. தளர்ந்து போயிருப்பீங்க. ஆனாலும் அல்லாஹ் தான் உங்கள இதிலிருந்து காப்பாத்துனான். திண்ணமா மறைவாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருப்பதை கூட நன்கு அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் இதனை நினைச்சு பாருங்க. நீங்க போரிட்ட போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு அவங்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய எண்ணிக்கை குறைவாகும். அதே மாரி உங்களுடைய கண்ணுக்கு அவங்களுடைய எண்ணிக்கைய குறைவாகவும் காண்பிச்சான். எதற்காகன்னா, சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ் வெளிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக. அதாவது அல்லாஹ்வுடைய செயல் எது நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சானோ அந்த நிகழ்ச்சி படணும் அப்படின்றதுக்காக. இறுதியில் விவகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு பட இருக்கிறது. ஏன்னா எல்லா காரியத்தினோட முடிவும் அல்லாஹ் கிட்ட தான் போகுது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஏதேனும் ஒரு குழுவினரோடு நீங்கள் போரிடும் பொழுது நிலை குலையாமல் இருங்கள்.
அதாவது இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க மனசுல இருக்க ஈமான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நீங்களும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வை துணையா கூப்பிட்டுக்குங்க. அல்லாஹ்வுடைய எண்ணத்த உங்க மனசுல பதிய வச்சுக்குங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறவன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லாம சொல்றான். மேலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உங்களுக்குள்ளேயே பிணுங்கிக் கொள்ளாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. அந்த மாரி செஞ்சீங்கன்னா, நீங்க பலகீனம் கொண்டவங்களா ஆயிடுவீங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மதிப்பும் வலிமையும் அழிந்து போயிடும். உங்களுக்கு இருக்க மதிப்பும் வலிமையும் அழிந்து போயிடும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். திண்ணமாக அல்லாஹ் இன்னல்லாஹ அதாவது அல்லாஹ் சொல்றான், நான் பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன். வல்லாஹு பிமா யஹ்மலூன முஹீத். அதாவது அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ மா சாபிரின் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால அல்லாஹ் வந்து பொறுமையாளருடன் எப்போதும் இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். மேலும் இறை மறுப்பு தன் மதிப்பை பிற மக்களுடன் காட்டும் வகையில் அதாவது அந்த குறைஷிங்க வந்து எப்படி கிளம்புனாங்க? மத்தவங்களுக்கு நம்மளுடைய மதிப்பை காட்டணும், நம்மளுடைய வலிமையை காட்டணும். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள ஏறி மெரிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா மக்கள் வந்து அவங்கள விரட்டி விட்டாங்க. அவங்கவங்க வீட்டுல இருந்து அவங்களுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் விரட்டி விட்டாங்க. ஆனாலும் அந்த ஆணவம் அவங்களுக்கு, அந்த செருக்கு, அந்த திமிர், அந்த கம்மண்டு அவங்களுக்கு மனசுல இருக்கு. அதனால அவங்க வந்து கிளம்பி வர்றாங்க. எங்களுடைய எங்களுடைய இத பாருங்க. நாங்க எந்த அளவுக்கு நாங்க அவங்கள வந்து மிதிக்கிறோம், அவங்கள அடிமைப்படுத்துறோம் அப்படின்றது காட்டுறதுக்காக அவங்க வந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தான் அதான் சொல்லி காட்டுறான். மக்கள வந்து அவனுடைய பாதையில போகாம நீங்க தடுத்தீங்க. அ அ அதனால உங்கள வந்து இன்னைக்கு மதிப்பில்லாதவங்களா நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லாம சொல்றான். அதே மாரி நபிக்கும் சில அறிவுரைகளையும் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்தறிந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். மேல இதையும் நினைச்சு பாருங்க நபியே, அவங்களுடைய மனசுல வந்து ஷைத்தான் வந்து தீய செயல்கள அவங்களுடைய பார்வையில அழகாக்கி தந்தான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் வந்து இவங்களுடைய பார்வையில அவங்கள கம்மியா காட்டினான். அவங்களுடைய பார்வையில இவங்கள கம்மியா காட்டினான். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான்? அவங்களுடைய பார்வையில அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு அழகாக்கி காட்டினான். ஆனா எப்ப போருன்னு வந்துடுச்சோ, எல்லாம் போர்க்களத்துல வந்துட்டாங்களோ, அப்ப ஷைத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். அல்லாஹ்வுடைய ம் அதாவது அல்லாஹ் தர்ற அ அதாவது என்ன சொல்றது? அல்லாஹ் தர்ற அ பயங்கரமான ஒரு தண்டனைக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். அதனால நான் இன்னைக்கு உங்கள விட்டு விலகிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஷைத்தான் என்ன பண்றான்? அவங்கள விட்டு விலகி போயிர்றான். சுப்ஹானல்லாஹ். ஷைத்தானுடைய வேலை இதுதான். எல்லாத்தையும் அழகாக்கி காட்டுவான். எந்தெந்த கெட்ட வேலை இருக்கோ எல்லாத்தையும் அழகாக்கி காட்டுவான். நம்ப தான் உஷாரா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அவன்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும். அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும். சுப்ஹானல்லாஹ். அததான் இங்க சொல்லி காட்டப்படுது. அதாவது உங்கள யாருமே வென்றுட முடியாது. ஷைத்தான் சொல்றான் அவங்களுக்கு. உங்கள யாரும் வென்றுட முடியாது. நான் உங்களுக்கு உற்ற துணைவனா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள போர்க்களம் வரலும் கூட்டிட்டு வந்துட்டு, அங்க போர்க்களத்துல இருந்த நக்ஷாவ பார்த்துட்டு என்ன பண்ணான்? புறமுதுகு காட்டி திரும்பி சென்று விட்டான். மேலும் அவன் சொன்னான், நான் விலகிக்கிட்டேன். நீங்க பார்க்காததெல்லாம் நான் பார்க்கிறேன். ஏன்னா மலக்குமாருங்கள அல்லாஹ் இறக்கி வச்சான். அவங்களெல்லாம் அந்த ஷைத்தான் பார்த்தான். ஏன்னா அல்லாஹ்வினுடைய தண்டனைய குறித்து நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றான். தண்டனைய குறித்தோட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் மிகவும் கடுமையானவன். ஷதீதுல் இகாப் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வந்து தண்டனை வழங்குவதில் தீவிரமானவன் சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். 49 இன்னும் இதே நினைச்சு பாருங்க. நயவஞ்சர்களும் எவருடைய உள்ளத்துல நோவு இருந்ததோ அவர்களும் இவர்களுடைய மார்க்கத்தை இவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாருடைய மனசுல வந்து கெட்ட எண்ணம் இருந்ததோ, அவங்க மனசுல நோவு இருந்தோ, அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து இவங்கள மயக்கத்துல ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மை என்னன்னா, அல்லாஹ்வையே நீங்க முழுமையா சார்ந்து வாழுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், நுண் அறிவாளனமாகவும் இருக்கிறான். யாரு ஈமானோடு வாழறாங்க, யார் வந்து அதாவது நிராகரிப்பாளரா இருக்காங்க, யார் வந்து ஃபித்னா செய்றவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும்.
அதாவது வீழ்த்தப்பட்ட பத்ர் யுத்தத்துல வீழ்த்தப்பட்டாங்கல்ல நிராகரிப்பார்கள், அவங்க எல்லாம் மக்கால வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய வீர தீரம் கொண்டவங்க. அவங்க அவங்களுடைய ஒரு வார்த்தைக்கு அந்த ஊரே கட்டுப்படும். அந்த மாதிரி ஒரு கெத்து உள்ளவங்க. ஆனாலும் அந்த போர்ல வந்துட்ட அப்புறம் அவங்கள வந்து அல்லாஹ் இந்த அளவுக்கு அவங்கள வீழ்த்தனா, அவங்களுக்கு மரியாதை இல்லாத செஞ்சா, அவங்க எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்களா போயிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட பெரிய பெரிய ஆள வந்து கொல்ற அளவுக்கு அந்த பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு துணிச்சல் கொடுத்தான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதாவது அபூ ஜஹீல வந்து 2 சின்ன சின்ன பிள்ளைங்க தான் போய் அடையாளம் கேட்டு போய் அபூ ஜஹீல ஷஹீத் பண்றாங்க. அவன வந்து கொலை பண்றாங்க. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அதாவது அவங்களுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றி கொண்டிருப்பதை நபியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வானவர்கள் சொல்லுவாங்களாம். அவங்களுடைய முகத்திலயும் முதுகுலயும் அரைஞ்சு 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 அடிச்சுக்கின்னு சொல்லுவாங்களாம், இதோ சுட்டு பொசுகின்ற தண்டனைய சுவையுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்கள அல்லாஹ் வந்து கேவலப்படுத்திட்டான். 51 உங்கள் கைகள் முன்பே சம்பாதித்த செயல்களின் விளைந்த தண்டனை தான். ஏன்னா நீ வந்து முஸ்லிம் மேல, அதாவது ஏழைங்க மேல என்னென்ன அநியாயம் பண்ணீங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா உங்க கை செஞ்ச செயலால உங்களுக்கு வந்தது இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை. அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல. தன்னுடைய மக்களுக்கு அல்லாஹ் வந்து எப்பயுமே அநீதி இழைக்க மாட்டான். அவன் நீதம் புரிபவன். சுபஹான் அல்லாஹ். 52 இவர்களுக்கு நேர்ந்த கதி ஃபிரௌனுடைய மக்களுடைய கதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த குறைஷிங்களுடைய தலைவர்களுடைய கதி வந்து ஃபிரௌனுடைய மக்களுடைய என்ன கதி உண்டாச்சோ அந்த கதின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அவர்கள் அல்லாவின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். யாரு? ஃபிரௌனுடைய மக்களும் இந்த குறைஷி மக்களும் அல்லாஹ்வுடைய சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஆகையால் அவர்களுடைய அவர்களின் பாவங்களின் காரணங்களால் அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். திண்ணமாக அல்லாஹ் மிக்க வலிமை உள்ளவும் கடும் தண்டனை அளிப்பவனாகவும் இருக்கிறான். அதாவது மறுபடியும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுறான். சுபஹான் அல்லாஹ். அதாவது எந்த சமுதாயம் இருந்தாலும் அவங்க தன்னைத்தானே அவங்களுடைய நடைமுறையை மாற்றிக்காத வரையிலும் அல்லாஹ்க்கு எந்தவித தேவையும் இல்லை. அவன் வந்து சமதா இருக்கான், அவன் கனியா இருக்கான், அவனுடைய பெயர்லயே அவனுடைய எல்லா வித நற்குணங்களும் இருக்குது. அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அவங்க தன்னைத்தானே மாத்திக்காத வரல அல்லாஹ் வந்து தன்னுடைய அருட்கொடைய கொடுக்கறத கூட மாத்திக்க மாட்டான். அவனுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது அளவு நியாதி அல்லாஹ்க்கு தெரியும். அந்த நியதிக்கு அப்புறவே அந்த நியதிக்கு தகுந்த மாதிரிதான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தன்னுடைய அருளை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா அல்லாஹ் வந்து செவி உறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவங்களுடைய முன் சென்றவங்களுக்கும் என்ன கதி இருந்தது அப்படின்னா, இதனுடைய நியாதிப்படிதான் அவங்களுக்கும் ஏற்பட்டது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவங்க வந்து தன்னுடைய இறைவனுடைய சான்றுகளை பொய்யன்னு சொன்னாங்க. அப்போது அவங்க செய்த பாவங்கள்னால, அதாவது அவங்க மறுத்தாங்கல்ல, அந்த பாவங்களுடைய காரணமாகல அவங்கள நான் அழிச்சேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம், ஏனெனில் அவர்கள் கொடுமை இழக்கும் மனிதர்களாக இருந்தார்கள். கொடுமை இழப்பவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அந்த பனு இஸ்ராயேல்களை ரொம்ப கொடுமை பண்ணாங்க அந்த மக்கள். அத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். 55 திண்ணமாக எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ, எது உண்மை எது சத்தியம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு அதை நிராகரிச்சாங்களோ, அவங்க அதை ஏத்துக்கொள்ள அவங்க தயாரா இல்லையோ, அவங்கதான் பூமியில நடமாடுற இதுல படைப்புங்கள்லயே மிக்க மோசமானவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்கிட்ட ரொம்ப மோசமான யாருன்னா, என்கிட்ட இருந்து வந்த உண்மைய அவங்க வந்து ஏத்துக்கல. அவங்கதான் உண்மையிலேயே மிருகத்தை விட இன்னும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். குறிப்பாக உங்க கூட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க சில கூட்டத்தாரு. ஆனாலும் அவங்க அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க. மேலும் இறை அச்சமும் அவங்களுக்கு இல்ல. பில்குல் அல்லாஹ்வுக்கு பயப்படுறதும் இல்ல. அவங்கதான் ரொம்ப இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிக மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 57 எனவே போரில் அவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களை சின்ன பின்னமாக்க சிதற அடித்து விடுங்கள். சின்ன பின்ன அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைமே தராதீங்க. அவங்கள அடிச்சு எவ்வளவு மோசமா பண்ண முடியுமோ அவ்வளவு மோசமா பண்ணிடுங்க அப்படின்ட்டு நபிக்கு அல்லாஹ் வந்து தைரியத்தை கொடுக்குறான். ஏன்னா அதுக்கு பின்னால வர்றவங்களும் அவங்கள பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்க அவங்கள செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவங்க உடன்படிக்கையை மீறுறாங்க. உங்க கூட நபி கூட செஞ்ச உடன்படிக்கையை
மீறுறாங்க. அதனால அந்த தீய கதி பார்த்து அவங்களுக்கு பின்னால வர்றவங்களும் படிப்பினை பெறக்கூடும். நபி கூட நம்ம படிப்பினை செஞ்சோம்னா, உடன்படிக்கை செஞ்சோம்னா அதை கரெக்டா நிறைவேற்றணும் அப்படின்னு பின்னால வர்றவங்களும் நினைக்கணும். அதனால இவங்களை சின்ன பின்னப்படுத்துறீங்க நபியே அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஏன்னா மதீனால வந்து கஜ்ரஜ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது, இன்னொரு கூட்டமும் இருந்தது, யூத கூட்டம். இதுங்கெல்லாம் ஒரு கூட்டம் நபி கிட்ட உடன்படிக்கை செஞ்சுது. உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு குறைஷங்களுக்கும் மறைமுகமா உதவி செஞ்சது. அவங்கள பத்தி தான் அல்லாஹ் இங்க குறிப்பிட்டு சொல்றான். அதாவது 88 உடன்படிக்கை செஞ்சுக்கின்னு ஏதாவது கூட்டம் உங்ககிட்ட துரோகம், நம்பிக்கை துரோகம் செய்யறாங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய உடன்படிக்கைய அவங்க மூஞ்சி எதிர்க்கே வெளிப்படையா எரிஞ்சிடுங்க. ஏன்னா திண்ணமாக அல்லாஹ் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யறவை அதாவது நம்பிக்கை துரோகம் யார் செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் வந்து நேசிக்கிறது இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபஹான் அல்லாஹ். 59 மேலும் நிராகரிப்பாளர்கள் தாம் தப்பித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். திண்ணமாக அவர்கள் நம்மை இயலாமையில் ஆழ்த்தி விட முடியாது. அல்லாஹ் வந்து யாருமே இயலாமையில் ஆழ்த்த முடியாது. அவன் வந்து தனக்குத்தானே உருவானவன், அவன் சர்வ வல்லமை படைத்தவன். அததான் அல்லாஹ் இங்க நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையை தயார்படுத்திங்க. ஏன்னா எதிரி வந்து ரொம்ப மோசமானவனா இருக்கான், எப்ப வேணாலும் உடன்படிக்கை முறிக்கிறவனா இருக்கான், மோசமான நடத்த உள்ள இருக்கான். அது இல்லாம அவன் இறை மலுப்பாளனா இருக்கான். அதனால நீங்க உங்களை நீங்க வலிமைப்படுத்திக்கங்க, உங்க குதிரைப்படையை திரட்டிக்கங்க. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து பகைவர்களாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு திகில் அடைவாங்க. உங்க குதிரைப்படையை பார்த்ததுமே அவங்க திகில் அடைவாங்க. அதனால நீங்க குதிரைப்படையை வச்சுங்க, உங்களே நீங்க வலிமைப்படுத்திக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். ஏன்னா பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஆனால் அல்லாஹ் நன்கு அறிவான் அவர்களை. மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். ஏன்னா நபிகள் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடக்கிறவங்க, அவங்கள வந்து யாருமே வழிக்கு எடுத்துட முடியாது. அவங்க வந்து உறுதியோட நிக்கிறவங்கன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள். அதனால அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றான். சுபஹான் அல்லாஹ். 61 நபியே, பகைவர்கள் சமாதான பக்கம் சாய்ந்தால் நீரும் அதற்கு தயாராகிவிடும். அவங்க வந்து எதிரியா இருக்காங்க, ஆனாலும் சமாதானம் விரும்புறாங்க, சண்டை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்களும் சமாதானத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டு நபிக்கு அல்லாஹ் வந்து அறிவுரை சொல்றான். இன்னும் திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி உருபவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியாத எதுவும் ஆயிடல, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கு. அதனால நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து சில அறிவுரைங்களும் சொல்றான். அவர்கள் உண்மை ஏமாற்ற நினைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அப்படியே அவங்க உங்ககிட்ட சமாதானம் பண்ணிக்கிட்டையும் உங்ககிட்ட உங்களை ஏமாத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருக்கான், நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா தன்னுடைய உதவியால இறை நம்பிக்கையாளர்கள் மூலமாகவும் உமக்கு வலுவூட்டுவும் அவனே. அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் உங்க சூழ்ந்து இருக்காங்க பாருங்க, அவங்க மூலியமா உங்களுக்கு வலுவு தர்றவன் அந்த அல்லாஹ் தான் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறான். 63 அவர்களிடையே உளப்பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தியவனும் அவனே. அதாவது உங்களுக்குள்ள இறை நம்பிக்கையாளருக்குள்ள உளப்பூர்வமான உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரானவங்களா இருந்தாங்க அந்த சஹாபியா பெருமக்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் உங்க எதிர்க்கையும் உங்க பின்னாலையும் நின்று நாங்க போர் பண்ணுவோம், உங்களை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்ட்டு அந்த சஹாபிய மக்களும் சொன்னாங்க, அன்சாரி மக்களும் சொன்னாங்க. அதனால அல்லாஹ் இங்க அவங்களுடைய குணத்தை பத்தி சொல்லி காட்டுறான். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் நீங்கள் செலவழித்தாலும் அவர்களுடைய உளப்பூர்வமான இணைப்பை உம்மால் ஏற்படுத்தியிருக்க முடியாது. நபியே, இதை வந்து நான் உண்டாக்குனேன் அவங்களுடைய மனசுல உங்க மேல பிணைப்ப. அதனால நீங்க இந்த உலகத்துல இருக்க புறா செல்வத்தையும் நீங்க கொடுத்தாலும் அந்த பிணைப்பை நீங்க உண்டாக்கி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை பிணைத்தான். அல்லாஹ் தான், நான் தான் அவங்களுடைய உள்ளத்தை உங்க மேல அன்பு இருக்கிற மாதிரியும் உங்களுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு அவங்கள நான் தயார்படுத்தினேன். ஏன்னா அல்லாஹ் தான் மிக்க வலிமை உள்ளவனும் நுண் அறிவாளனுமாகவும் இருக்கிறான். அல்லாஹ் வந்து தன்னை பத்தியே சொல்லின்னு வரான் பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ். இத உணர்ந்தாவது நம்ம அல்லாஹ்வுக்கு இந்த அளவுக்கு வலிமை உள்ளவன், அவனை விட்டு வேற இறைவன் இல்லை அப்படின்ட்டு
மற்ற எந்த பித்தத்தும் ஷிருக்கும் எதுவும் செய்யாத அவனுடைய ஒருவனுக்காகவே நம்ம வாழணும், அவனுடைய உகப்புக்காகவே வாழணும், அவனுடைய அன்புக்காகவே வாழணும், அவனுடைய சந்தோஷத்துக்காகவே நம்ம இந்த உலகத்துல வாழணும். அதை தான் அல்லாஹ் விரும்புறான். சுபஹான் அல்லாஹ். 64 நபியை உமக்கும் உம்மை பின்பற்றுகின்ற இந்த இறை நம்பிக்கையாளருக்கும் அல்லாவே போதுவானவன். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். அந்த அல்லாவே போதுமானவன் அப்படின்ட்டு நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபஹான் அல்லாஹ். 65 நபியை போர் புரிவதில் இறை இறை நம்பிக்கையாளருக்கு ஆர்வம் ஊட்டுவீராக. நபியை அந்த இறை நம்பிக்கையாளருக்கு ஆர்வம் ஊட்டுங்க. எப்படி ஆர்வம் ஊட்டுனாங்க தெரியுமா? அந்த பத்ர் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு மறுமை வேணுமா, உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா, எதிர்த்து போரிடுங்க குறைஷிங்களை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்னுடைய இறை நம்பிக்கையாளருக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. ஒவ்வொரு போர்லயும் அதே மாதிரிதான். போருக்கு முன்ன எல்லா போர்ல கலந்துக்கிற எல்லா போர் படைகளுக்கும் ஒரு நசீகத்தை தருவாங்க. அதுல அல்லாஹ் நம்மளுக்கு என்ன வச்சிருக்கான், இந்த போர்ல நம்ம ஷஹீத் ஆயிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போற பேரு அதாவது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத பத்தியும் விரிவா சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னை உயிரையே பயணம் வச்சாங்க. சுபஹான் அல்லாஹ். இன்னைக்கும் நம்ம வைக்கிறோம். நம்மளுக்கு எதுனா முதல்ல நபி அல்லாஹ், அடுத்தது நபி, அடுத்தது நம்மளுடைய தாய் தகப்பன். இப்படிதான் நம்மளும் நினைக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்கள இறை நம்பிக்கையாளர்கள் 20 பேர் இருந்தா அவங்க 200 பேரை எதிர்த்து வென்றுடுவாங்க அப்படின்னு சொல்றான். 20 பேரு 200 பேரை வென்றுடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசுல தாக்கத்து இருக்கும், உரம் இருக்கும், ஈமான் இருக்கும். ஈமான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுல பலப்பட்டு இருக்கும். இஸ்லாத்துக்காக எல்லாமே செய்ய அவங்க தயாரா இருப்பாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கொடுப்பான். சுபஹான் அல்லாஹ். அததான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அதே மாதிரி உங்கள 100 பேர் இருந்தா இறை மறுப்பாளர்கள் 1000 பேரை அவங்க வெற்றி பெறுவாங்க, வென்று விடுவாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ளாத மக்களா இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போது அல்லாஹ் உங்களுடைய சுமைய குறைச்சிட்டான். இப்போ வந்து உங்ககிட்ட பலகீனம் இருக்கிறத நபியே அல்லாஹ் அறிவான். எனவே உங்களில் 100 பேர் உறுதி குலையாதவர்களா இருந்தால் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். ஏன்னா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு பலகீனம் வந்துடுச்சுல்ல, அதனால இப்ப கொஞ்சம் கம்மி பேர் அல்லாஹ் சொல்றான். முன்ன வந்து 100 பேர் இருந்தா 1000 பேர் இருந்தான். இப்ப 100 பேர் இருந்தா அல்லாஹு அக்பர். எனவே 100 பேர் உறுதியோடு இருந்தா 200 பேரை அவங்க வென்று விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அத்தகையோர் உங்களில் 1000 பேர் இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு 2000 பேர் அவர்கள் வென்று விடுவார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னல்லாஹ மசாபிரீன். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி 67 அல்லாஹ் சொல்றான், பூமியில் பகைவர்களை முற்றிலும் முறியடிக்காத வரையில் அவர்களை சிறைப்பிடிப்பதில் ஈடுபடுவது எந்த நபிக்கும் உகந்ததல்ல. அவங்க கூட நீங்க சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள சிறைப்பிடிங்க. அவங்க தோத்துட்டா அவங்கள சிறைப்பிடிங்க. அவங்க தோக்காத முன்னே அவங்கள சிறைப்பிடிச்சிடாதீங்க. ஏன்னா இது நபிக்கு உகந்ததல்ல. நீங்க வந்து உலக ஆதாயங்களை தான் விரும்புறீங்க. நபிக்கே எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த மக்களே என்ன பண்றாங்க, உலக ஆதாயத்தை தான் விரும்புறாங்க. அதனாலதான் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான், இந்த உலகத்தை விட மறுமைதான் உங்களுக்கு நன்மையானது. ஏன்னா அதுதான் என்றும் நிலைத்திருக்க கூடியது அப்படின்னு அல்லாஹ் வந்து நபிக்கும் சொல்றான், நம்மளுக்கும் சொல்றான் கூடயே. சுபஹான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு மறுமை நலன்களை விரும்புகிறான். அல்லாஹ் தனக்குத்தானே விரும்புறான் பாருங்க. தன்னுடைய அடியார்களுக்கு மறுமுடைய நலனை தான் அல்லாஹ் விரும்புறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் நுண் அறிவாளனமாக இருக்கிறான். ஏன்னா மனுஷாளுக்கு தெரியாது இந்த உலகம் பெருசா மறுமை பெருசான்னு. ஆனா அல்லாஹ் வந்து தன்னுடைய படைப்பாளர்களுக்கு, தன்னுடைய இறை நம்பிக்கையாளரான மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மறுமையை தான் விரும்புறான். சுபஹான் அல்லாஹ். 68 அல்லாவின் தீர்ப்பு முன்னரே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் கைதிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டவற்றுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். பத்ரு யுத்தத்துல எவ்வளவு பேரு, சுபஹான் அல்லாஹ். அதாவது அந்த பத்ரு யுத்தத்துல அதாவது அல்லாவுடைய தூதரை வணிக குழுவை விரும்பினாரு. ஆனா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா வந்தவங்கள நீங்க அவங்க கூட சண்டை போடுங்கன்னு அல்லாஹ் வந்து பிளான் பண்ணிட்டான். அதே மாதிரி அந்த குறைஷி காஃபருங்க பெரிய பெரிய தலைவருங்க அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்டுட்ட அப்புறம் அல்லாஹ் வந்து அந்த கனிமத்து பொருங்களை அல்லாவுடைய தூதருக்கு அனுமதிச்சான். உங்களுக்கு 5ல் 1 பாகம் உங்களுக்கு, மற்றது மற்றவர்களுக்கு அப்படின்னு அனுமதிச்சான். நிறைய விஷயங்கள் இந்த பத்ரு போர்ல முதல் முஸ்லிம்களுக்கும் அதாவது குறைஷி காஃபருங்களுக்கும் நடந்த இந்த போர்ல அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். வெற்றி கொடுத்தது இல்லாம உலக மக்கள்
எல்லாருக்கும் இத வந்து ஒரு உகமானமாகவே ஒரு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்த வென்றுடுச்சு அப்படின்றதுக்காக அத ஒரு வந்து எடுத்துக்காட்டாவும் அல்லாஹ் வந்து உலக முடிவு நாள் வரையும் ஆக்கிட்டான். அதுல வந்து நெறைய பேரு ஷஹீதானாங்க. அதே மாரி காஃபிருங்க அதாவது குறைஷி காஃபிர்களும் 70 பேருக்கு மேல அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதுல வந்து ஷைத்தான் வந்து அவங்கள விட்டு ஓடிட்டான். நெறைய விஷயங்கள் அதுல நடந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுல வந்து நெறைய அடிமைகள பிடிச்சுன்னு வந்தாங்க. மக்காக்கு மதீனாக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுல வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு இருந்தாரு. அதே மாரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனும் இருந்தாரு. அப்ப அபூபக்கர் சொல்றாரு, அவங்க கிட்ட ஏதாவது பிணை பொருள வாங்கிக்கின்னு இவங்களெல்லாம் உட்டுர்லான்ட்டு. உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க. இவங்களெல்லாம் கழுத்த வெட்ட சொல்லுங்க. உடனே உங்களுடைய கழுத்தெல்லாம் வெட்டி இவங்கள நான் கொன்னுர்றேன்ட்டு. அப்புறம் இன்னொரு சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இடத்துல கட்டைங்க நெறைய கிடைக்குது. எல்லா கட்டையும் போட்டு ஏறி வச்சு அந்த கட்டையில போட்டு இவங்கள அந்த நெருப்புல போட்டு இவங்கள சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு விதமான அ நசீஹத் தர்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்க கிட்ட இருந்து அ பெருமானம் பிணை பொருள் வாங்கிக்கிட்டு பணமாவோ, நகையாவோ ஏதாவது வாங்கிக்கிட்டு அவங்களெல்லாம் நம்ம விட்டுடலாம். இன்னும் ரொம்ப பேர்கிட்ட எதுவும் காசே இல்ல. அவங்க படிச்சவங்களா இருக்காங்க. அந்த படிப்ப வந்து மதீனத்து மக்களுக்கு சொல்லிக் குடுக்க சொல்லலாம். அப்படின்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனாலும் அல்லாஹ் வந்து அத எதிர்த்து சொல்றான். அ அதாவது நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த மாரி வாங்குனீங்க. ஆனாலும் நான் நெனச்சிருந்தா அதுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை நான் வழங்கி இருப்பேன். வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ் வந்து வழங்கல. அந்த தண்டனைய வழங்கல. ஏன்னா அத வந்து அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான். எனவே நீங்கள் போரில் கைப்பற்றிய பொருள்களை உண்ணுங்கள். அவை அனுமதிக்கப்பட்டவை, தூய்மையானது ஆகும். போர்ல உங்களுக்கு எந்த கனிமத்து கிடைச்சதோ அது தூய்மையான பொருள். அத நீங்க சாப்பிடலாம். நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்க. திண்ணமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பவனாகவும், மிகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். அந்த மாரி நீங்க வாங்குன பொருளுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கிறதால உங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். நபியே உங்க கைவசத்துல இருக்க கைதி கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்துல அது சிறிதளவாவது நன்மை நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிவானாகில் உங்களிடமிருந்து வாங்கப்பட்டதை விடவும் சிறப்பானதை அவன் உங்களுக்கு வழங்குவான். அதாவது உங்க மனசுல கொஞ்சமாவது இந்த இஸ்லாத்துக்காக எண்ணம் இருக்கு. நம்ம இஸ்லாத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னா, அத வந்து அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். உங்களுடைய பாவங்கள அவன் மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் வந்து பெரும் பாவம் மன்னிக்கிறானாவும், இன்னும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்ட்டு நபியா அல்லாஹ் வந்து சொல்றான். 71 ஆயினும் அவர்கள் உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தால் இதற்கு முன் அவர்கள் அல்லாஹ்வுக்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த குறைஷி காஃபிருங்க அல்லாஹ்வுக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காங்க. அப்பன்னா அவங்க எவ்வளோ மோசமானவங்களா இருந்திருப்பாங்க பாருங்க. ஏன்னா தன்னுடைய சகோதரனையே அவங்க வதைச்சாங்க. தன்னுடைய அடிமைகள அவங்க வதைச்சாங்க. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துன்னு இருந்தான்ல. அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். அல்லாஹ் உம்மை கொண்டு அவர்களை கைது செய்ய வைத்தான். ஏன்னா அவங்களுக்கு தலைகுனிவ உண்டாக்கணும் உங்களுடைய கை மூலியமா. அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும், இன்னும் நுண் அறிவாளனாகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல இப்ப வந்து யாரு நம்பிக்கை கொண்டு அந்த நாட்ட விட்டு ஹிஜ்ரத்த பண்ணி போறாங்களோ, அது இல்லாம அல்லாஹ்வுடைய வழியில தன்னுடைய உயிரையும், உடமையும் குடுத்து போர் புரியிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து இன்னும் ஹிஜ்ரத் செய்தவங்களுக்கு யாரு உதவி தஞ்சம் குடுத்து, இடம் குடுத்து உதவி செய்றாங்களோ அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஆதரவா அவங்க இருக்காங்க. அதனால எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னும் தாருல் இஸ்லாத்திற்கு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளர் அல்ல. நபியே யார் யார் அங்க மக்கள தங்கிட்டாங்க பயந்துகிட்டு, சில பேரு எதுக்காகவோ அங்க தங்கிட்டாங்க. ஆனாலும் அதுக்கு நீங்க பொறுப்பாளர் இல்ல. யாரு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க தன்னுடைய பொருளாலும், தன்னுடைய செல்வத்தாலும், தன்னுடைய உயிராலும் அவங்க வந்து தியாகம் பண்ணி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மகத்தான பேர நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் மார்க்க விஷயத்துல அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா, நபி மேல அது வந்து கடமையா இருக்கு. ஆ இந்த உதவிய கூட உங்களோட அவங்க உடன்படிக்கை செஞ்சிருக்காங்கல்ல, அவங்க முஸ்லிமா இருக்காங்கல்ல, ஆனாலும் அவங்க மக்களா இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு எதிர்ப்பா நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது.
நீங்க செய்யற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கின்னு இருக்கான் அப்படின்ட்டு இங்க சொல்லி காட்டப்படுது. சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருப்போர் ஒருவருக்கொருவர் ஆதல்வராக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இவ்வாறு செய்யாவிடில் பூமியில் குழப்பம் பெரும் சீர்குலைவு விளைவு ஏற்பட்டுவிடும். அதாவது அவங்க வந்து தப்பு பண்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவாக்காங்க. இப்ப அப்படியே இந்த ஹிந்து ஜனங்க, இந்த மக்கள் நம்ம இருக்க ஊர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் 1000 பிளவு இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நேரம் வரும்போது அப்படியே ஒண்ணா குடிக்கிறாங்க. நாங்கெல்லாம் பெரும்பான்மைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனாலும் நபியே, அந்த மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்க. ஏன்னா இந்த பூமியில குழப்பமும் சீர்குலைவும் உண்டாயிடும் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். மேலும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் வழியில் போராடினார்களோ, அவர்களுக்கு எவர்கள் தஞ்சம் அளித்து உதவி புரிந்தார்களோ, யாரு அந்த மக்கமா நகரத்துல இருந்த அன்சாரிங்க, சுபஹானல்லாஹ், எல்லா முஜாஹிர்களுக்கும் அவங்க இந்த அளவுக்கு தஞ்சம் கொடுத்தாங்கன்னா, என்னுடைய செல்வத்துல நான் பாதி கொடுத்தேன். என்னுடைய 4 மனைவி இருந்து அதுல ஒரு மனைவிய நான் தலா கொடுத்துறேன், நீங்க கல்யாணம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து தஞ்சம் கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க உதவியாளர்கள், அன்சாரிகள் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கான். சுபஹானல்லாஹ். அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இருக்கிறது, மேலும் அவங்களுக்கு நற்பேறு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அவர்களுக்கு, அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்துக்கு நம்ம வந்துட்டோம். 75வது வசனம். மேலும் அவங்களுக்கு பின்னர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து மேலும் உங்களுடன் சேர்ந்து போராடினார்களோ, நபியே உங்களுடைய பேச்சை கேட்டு யாரு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களோ, அது இல்லாம உங்களுடைய பேச்சை கேட்டு போர்ல கலந்து அவங்க போராடினாங்களோ, அவங்களும் உங்க கூட தான், உங்களை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் அல்லாவின் வேதப்படி ரத்த பந்தம் உடையவர்கள் தான் ஒருவர் மற்றவருக்கு உதவுவதில் அதிக உரிமை உள்ளவர்கள். சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, ரத்த பந்தம் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுல முதல்ல இருக்கிறவங்க ஆவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா அதிக உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியாத விஷயங்களே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த அத்தியாயம் பராத்தினுடைய அத்தியாயம். இதுல வந்து 9வது அத்தியாயமா இருக்கு. இது இறை மறுப்பாளர்கள் பத்தி சொல்றதால இதனுடைய ஆரம்பத்துல நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும்ன்றதில்ல, அப்படியே படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிஸ்மில்லாவை அடுத்தடுத்த வேற வேற அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். சுலைமான், அதாவது 27வது அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை, இன்கான மீன் சுலைமான மீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ட்டு அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான். பராத்துன் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹதுத்தும் மினஷ் மினல் மினல் முஷிரிக்கீன்களை பத்தி, அதாவது இறை மறுப்பாளர்களை பத்தி இது ஆரம்பிக்கப்படுறதால இதுக்கு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு அல்லாஹ் வந்து எழுதல. நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள இணை வைப்பாளர்களுக்கு, அதாவது நபி கூட யார் யாரு நபி வந்து யார் யார் கூட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்களோ அவங்கள நீங்க விட்டுடுங்க. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க நடக்கல. இது எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை துல்ஹஜ் 8வது ஆண்டு மக்கா வெற்றி கொள்றாங்களோ அந்த 10ஆம் நாள் இதை பிரகடனப்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுனுடைய 10வது நாள்ல அல்லாஹ் சொல்றான், இதை பிரகடனப்படுத்திடுங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உங்க கூட செஞ்ச ஒப்பந்தத்துக்கு அவங்க தகுதியானவங்கல்ல, அவங்க அந்த மாதிரி நடக்கல, அவங்க நடந்ததை நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு பின்னால எதிரிங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அதனால நீங்க இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுங்கன்னு எல்லாம் சொல்லிடுறான். அததான் இந்த ஆரம்ப அத்தியாயத்திலே சொல்லி காட்டப்படுது. ஏன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதுல இருந்து விலகிக்கினாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பா இது இருக்கு. அதாவது அபூபக்கர் சித்திக் தான் இந்த அறிவிப்பு வந்து சொல்றாரு மக்களுக்கு. இந்த ஹஜ்ஜனுடைய 10வது நாள் யவுமுல் நஹர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாள்ல பெரிய ஹஜ்ஜுன்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல நான் இந்த உடன்படிக்கையை முறிச்சிட்டேன் அப்படின்ட்டு நபிக்கும் மற்ற மக்களுக்கும் உண்டான இந்த உரிமையை நாங்க முறிச்சிட்டோம். இனிமே இணை வைக்கிறவங்க யாரும் இந்த மக்கமா நகரத்துல வரக்கூடாது. இதை விட்டு தூரமான ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் அவங்க எல்லாம் போகணும் அப்படின்னு சில உடன்படிக்கைய அல்லாஹ் வந்து நபிக்கு சொன்னா அந்த உடன்படிக்கை நபியும் தம் மக்களுக்கு எடுத்து சொல்லிடுறாங்க. எனவே இணை வைப்பாளரான நீங்கள் 4 மாதங்களுக்கு பூமியில் நடமாடிக்குங்க. எந்தெந்த மாசத்துல 4 மாசம் புனித மாசம்னு அல்லாஹ் சொன்னானோ அந்த 4 மாசத்துல நீங்க எங்கேயும் நடந்துக்குங்க. ஆனா இந்த மக்கமா நகரத்துல கால் வைக்க கூடாது. மேலும் திண்ணமாக நீங்கள் அல்லாவை தோல்வியுற செய்ய முடியாது என்பதையும் சத்தத்தை நிராகரிப்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரு இறை நம்பிக்கைய, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தைய
நிராகரிக்கிறாங்களோ அவங்க வந்து மோசமானவங்க. ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ்வ தோல்வியுற செய்ய முடியாது. அல்லாஹ் தான் எல்லாரையும் வெற்றி கொள்ளுவான் அப்படின்ட்டு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். ஏன்னா அவங்கள வந்து அல்லாஹ் ரொம்ப இழிவுபடுத்துவான் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. 3 மேலும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பில் எல்லா மக்களுக்கும் விடுக்கப்படும் பொதுவான அறிவிப்பு. இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள். அந்த அறிவிப்ப அபூபக்கர் சித்திக் வந்து எடுத்து சொல்றாங்க. இறைவனுக்கு இணை வைப்பவர்களை விட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் திண்ணமாக விலகி விட்டார்கள். அவங்களுக்கும் எனக்கும் எந்தவித உடன்படிக்கையும் இல்ல. நான் அவங்கள விட்டு விலகிக் கொண்டேன் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி மீள்வீர்களாயின் அது உங்களுக்கு நன்மை. நீங்க மக்களே, நீங்க இறைவன் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. ஆனாலும் நீங்க அல்லாஹ் கிட்ட பாவத்துக்காக நீங்க செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வை நீங்கள் தோல்வியுற செய்து விட முடியாது. அல்லாஹ்வை எப்பயுமே நீங்க தோற்கடிக்க முடியாது. எல்லா வெற்றியும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அவன் யாருக்கு வெற்றியை கொடுக்கணுமோ அவன் கொடுப்பான். ஏன்னா அவன் தான் மாலிக் யௌமித்தீன், மறுமையுடைய மாலிக்கா இருக்கான். இந்த உலகத்துக்கும் அவன் மாலிக்கா இருக்கான். அதனால அவனை நீங்க தோல்வியுற செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். நபியே, கடுமையான வேதனை உண்டு என்று நற்செய்தியை இறை மறுப்பாளருக்கு சொல்லிடுங்க. கடுமையான வேதனை இருக்குன்னு நீங்க சொல்லிடுங்க நபியே அவங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் வந்து நபிக்கு சொல்லி காட்டுறான். ஆனாலும் இணை வைப்பாளர்கள் எவர்களுடன் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு பின்னர் அவர்கள் அதை வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உங்களிடம் எந்த குறைபாடும் செய்யாமலும் இருந்தார்களோ, சில பேர் உடன்படிக்கைப்படி நடந்துக்கினாங்க. அவங்களுக்காக அதை சொல்றான். எதிரிங்களுக்கு எவரும் உதவாமலும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. அத்தகையவர்களுடைய உடன்படிக்கையை உரிய தவணை வரை நிறைவாக்குங்கள். அதை வந்து நீங்க வந்து பர்கரார் பண்ணுங்க. அதை வந்து நிறைவேத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹான் அல்லாஹ். திண்ணமாக அல்லாஹ் இறைவன் அச்சமுடையோரை நேசிக்கிறான். சுபஹான் அல்லாஹ். எனவே சங்கக்குரிய மாதங்கள் கழிந்து விட்டால் அந்த சங்கக்குரிய 4 மாதங்கள் எது? ரஜபு, ஆஹ் ரஜபு, அதாவது ரமதான், துல்ஹஜ், துல்காதா, இந்த 4 மாசங்கள். சுபஹானல்லாஹ். இது வந்து சங்கைக்குரிய மாசங்கள்ன்றான். அதாவது இந்த மாசம் 4 மாசங்கள்ல சண்டை போடக்கூடாது. ஆனாலும் அவங்க உங்க மேல சண்டைக்கு ஏறிக்கின்னு வந்தாங்கன்னா அடிங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து பிரகடனப்படுத்துறான். நபிக்கு வந்து தைரியம் கொடுக்குறான். அந்த சங்கைக்குரிய மாசம் கழிஞ்சு விட்டா இறைவனுக்கு இணை வைப்பாரு நீங்க எங்க கண்டாலும் கொல்லுங்கன்றான், சிறைப்பிடிங்கன்றான், முற்றுகை இடுங்கள் அப்படின்றான். அவங்கள எங்களை கண்டாலும் கொண்டு விடுங்கள். மேலும் அவங்கள சிறைப்பிடிங்க, அவங்கள முற்றுகையிடுங்க. மேலும் எல்லா இடங்களிலிருந்து அவங்கள கண்காணிங்க. அவங்க மேல நஜர் வைங்க. பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா, ஆனாலும் அவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்கன்னா, அல்லாஹ்வை ஒரு இறைவனை ஏத்துக்கின்னு, அடுத்தது அவங்க பாவ மன்னிப்பை கேட்டு ஆண்டவங்க கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் தர்றாங்க அப்படின்னா அவங்கள விட்டுடுங்க. திண்ணமாக அல்லாஹ் வந்து அதிகம் மன்னிக்கிறவனா இருக்கான். அதனால நீங்களும் அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் வந்து பெரிதும் கருணை புரிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. அதே மாதிரி இணை வைப்பவங்க யாராவது வந்து உங்ககிட்ட அடைக்கலம் கேக்குறாங்கன்னா அதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. இன்னும் மேலும் அல்லாவின் வேதத்தை செவி உருவதற்காக வந்தாலும் அப்பொழுது அல்லாவின் வேதத்தை அவர் செவி உருவரை, அதாவது நம்மளுடைய இந்த குரானை கேட்கறதுக்காக அவங்க உங்ககிட்ட வந்தாலும் அதை கேட்கிறவர்களும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. அவரை அவருடைய பாதுகாப்பில் சேர்த்து விடுகிறாக. இவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் எனில் திண்ணமாக அவர்கள் அறியாத சமுதாயத்தாக இருக்கிறார்கள். ஒண்ணும் தெரியாதவங்களா இருக்காங்க. அதாவது எதுவுமே புரியாத சமுதாயத்தார் அங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவங்க உங்ககிட்ட வந்து அடைக்கலம் கேட்டா நீங்க அடைக்கலம் கொடுங்க. அவங்க இணை வேட்பாளராக இருந்தாலும் சரிதான். இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து இந்த குரானை கேட்கணும்னு வராங்கன்னா அவங்க கேட்கிறவர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னும் ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இந்த இணைய வைப்பாளர்களின் உடன்படிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? அல்லாவே கேள்வி கேட்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இந்த இணை வைப்பாளருங்க இந்த பிதத்தை ஷிர்க் செய்யறவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? ஆனாலும் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு அருகில யார் யார் இருக்காங்களோ
உடன்படிக்கை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு விதிவிலக்கு. அவங்க இறை மறுப்பாளர்களா இருந்தாலும், அவங்க யூதரா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. அவர்கள் உங்களோடு நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வரை, உங்ககிட்ட நல்லத்தனமா அவங்க நடந்துக்கிற வரை அவங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இருக்கு. நீங்களும் அவர்களுக்கு நேர்மையாக நடந்துக்குங்க. நீங்களும் அவங்க கூட நேர்மையா இருந்துக்குங்க. ஏன்னா அல்லாஹ் இறை அச்சமுடையவர்களை விரும்புகிறான். சுபஹானல்லாஹ். தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கவங்கள அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களுடன் எவ்வாறு உடன்படிக்கை வைத்துக் கொள்ள முடியும்? மற்ற மற்ற உல்டா பல்டா பண்றாங்கல்ல, அந்த இறை மறுப்பாளர்கள் கிட்ட, அதாவது அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம், அதாவது அவங்க வந்து உடன்படிக்கை செய்றாங்க. ஆனாலும் கடுபடு பண்றாங்க. அவங்க கிட்ட எப்படி அந்த உடன்படிக்கையை வச்சுக்க முடியும்? அவர்கள் இப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். அவங்களுடைய இத பத்தியும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உங்களை வெற்றி கொண்டு விட்டால் உங்கள் விஷயத்தில் எந்த உறமுறையையும் அவர்கள் பார்ப்பதில்லை. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தோல்வி வந்துடுச்சு, அவங்களுக்கு வெற்றி வந்துடுச்சுன்னு வைங்க. அவங்க உங்க சொந்த அண்ணன் தம்பிங்களா இருந்தாலும் எந்த உறவு முறையும் அவங்க வைக்க மாட்டாங்க. மேலும் ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் மதிப்பதில்லை. ஒப்பந்தத்துல என்னென்ன எழுதியிருக்காங்க அதையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. வெறும் வாய் பேச்சுகளால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். வாய் அளவுக்கு சும்மா மேலோட உங்களை திருப்திப்படுத்தணும்னு முனையறாங்க. இந்த விஷயம் கூட அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அல்லாஹ் நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவர்களின் உள்ளங்கள்ல அவங்களை அதை மறுக்குது. உங்க கூட உடன்படிக்கை செஞ்சு இருக்கிறதையும், உங்களுக்கு மாறு செய்யறதையும் அவங்க உள்ளம் ஏத்துக்குது. அதனால அவங்கள அவங்க எல்லாருமே ரொம்ப தீயவங்க, மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அது உங்களுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 9 அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்போ நீங்க உடன்படிக்கை செய்றீங்க, அதை நீங்க பாதுகாருங்க. யார் கூட நீங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க, அவங்க கூட ஒற்றுமையா இருங்க. பிணைப்போட இருங்க. அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரிதான், சொந்தக்காரங்க இல்லாத இருந்தாலும் சரிதான்றான். ஆனா அந்த மக்கள் வந்து அத வந்து இது பண்ணிடுறாங்க. அத வந்து விட்டு விலகி விடுறாங்க. அதனால அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள சொல்றான். அவங்க வந்து அற்ப விலைக்கு வித்துட்டாங்க. அதனால அவங்கள அவங்கள வந்து அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாமல், அதாவது இன்னும் இருக்க மக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில போகாம அவங்க தடுத்தாங்க. அவங்க செஞ்ச செயல் வந்து எவ்வளவு கெட்டவ, எவ்வளவு மோசமானது அப்படின்னு நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கையாளரின் விஷயத்தில் எந்த உறவு முறையும் பார்ப்பதில்லை. ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் அவர்கள் மதிப்பதில்லை. மேலும் அவர்கள் எப்பவும் வரம்பு மீறி நடந்துகிறவங்க. வரம்பு மீறி நடந்துக்கிறவங்கன்னு அல்லாவே சொல்லும்போது, அந்த மக்கள் எவ்வளவு மோசமானவர்களா இருந்திருப்பாங்கன்றத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். சுபஹானல்லாஹ். 11 ஆயினும் அவர்கள் பாவமீட்சி பெற்று தொகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்தால், இந்த அளவுக்கு ஆயிட்ட அப்புறமும் நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து காத்துன்னு இருக்கான். மன்னிக்கிறத அல்லாஹ் வந்து காத்துன்னு இருக்கான். ஆனா அவங்க வந்து தன்னுடைய தப்ப ஒத்துக்கணும். அல்லாஹ் கிட்ட பாவ மீட்சி பெறணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது அவங்க தொழுகையை நிலைநாட்டணும். இன்னும் ஜக்காத்தையும் கொடுக்கணும். மார்க்கத்துல அவங்க வந்து உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இணை வாய்ப்பாளர்களா இருந்து பாவ மீட்சி அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, தொழுதாங்கன்னா, ஜகாத் கொடுத்தோம்னா உங்களுடைய சகோதரர்கள். ஏன்னா இந்த மாதிரிதான் நம்மளுடைய கட்டளைய நாங்க விலக்கி சொல்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 12 உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அவர்கள் தங்களுடைய சட்டங்களை முறித்து விட்டு உடன்படிக்கை செஞ்சுக்குவாங்க. மறுபடியும் அவங்களுடைய மனசு ஷைத்தான் புந்து கெடுத்து விடுவான். அவங்க உங்க மார்க்கத்தை விட்டு உங்க மார்க்கத்தை தாக்க முயன்றால், சுப்ஹானல்லாஹ், இறை நிராகரிப்பின் தலைவர்களோடு போர் புரியுங்கள். அவங்களுடைய தலைவர் கூட நீங்க போர் புரியுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு போரை பத்தியே அல்லாஹ் சொல்லல. எது வரேன்னா அவங்க மக்கா மதினா போய் அங்க வந்து ஓரளவு ஓரளவு கூட இல்ல, கொஞ்சமா அவங்க தாக்கத்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் போரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முன்ன போரை பத்தியே சொல்லல. எப்ப அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொடுத்து, அல்லாஹ் தன்னுடைய மலக்குங்களை அனுப்பி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அவங்க யாராவது நிராகரிப்பாளர்கள் இந்த மாதிரி உங்க கூட உடன்படிக்கை செஞ்சுட்டு அப்புறம் அதை முறிச்சிட்டு மறுபடியும் உங்களுடைய மார்க்கத்தை அவங்க தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, தாக்க முற்பட்டால், தாக்குறாங்கன்னா உடனே அவங்க தலைவர் கூட போர் போடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்றான். நபிக்கு வந்து தெம்ப கொடுக்கறான். அது நம்பிக்கை வந்து சுதந்திரத்தை கொடுக்கறான். டிக்ளேர் பண்றான். போர் செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்துக்கு எந்த மதிப்பும் அவங்க கொடுக்கல.
அதனால அந்த வாளுக்கு அஞ்சியாவது அவங்க வந்து இந்த மாதிரி விஷமத்தனம் செய்யாத இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 13 எவர்கள் தங்கள் உடன்படிக்கையை முறித்து கொண்டே இருக்கிறார்களோ, மேலும் அவர்கள் இறை தூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்தார்களோ, அக்கிரம் செய்ய தொடங்கியது முதலில் அவர்களாக இருந்தும் அத்தைய மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க, மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க போர் புரிய வேண்டாமா நபியே அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுக்காக நீங்கள் அஞ்சுகிறீர்கள், இவங்களுக்காக நீங்க பயப்படுறீங்க. நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாவே தகுதியானவன். சுபஹானல்லாஹ். நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனையில அளிக்க செய்வான். உங்க கையால அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து தண்டனை கொடுப்பான், கெட்டதை செய்வான், மேலும் அவர்களை இழிவுபடுத்துவான். இன்னும் நீங்கள் அவர்களை வென்றிட உங்களுக்கு உதவி புரிவான், மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களை குளிரச் செய்வான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இது நம்மளுக்கும் ஒரு நசியத்துன்னு நம்ம எடுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு இருக்கான். இன்னல்லாஹ மா சாபிரின், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி புரிவான், அல்லாஹ் எனக்கு துணை செய்வான் அப்படின்ட்டு யாரு நம்ம டட்டாச்சு தைரியத்தோட நம்ம நின்னுடுறோமோ அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். அததான் அல்லாஹ் இங்க சொல்லி கட்டான் இந்த வசனத்தின் மூலியமா. யாரு அதாவது இறை மறுப்பாளரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேல் மேலும் அல்லாஹ் வந்து இழிவு தருவான் அப்படின்னு இங்க சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். மேலும் அவங்களுடைய உள்ளங்களில் இருந்து கடும் சினத்தையும் அகற்றி விடுவான். அவங்க எவ்வளவு கோபமா நம்ம மேல இருக்காங்களோ, இப்ப பாருங்க, இப்ப இருக்கிறாங்களே மக்கள் யாரு உங்களுக்கு அடையாளம் தெரியும் அவங்களெல்லாம். அவங்களுடைய மனசுல நம்மள பத்தி எவ்வளவு கோபம் இருக்கு. இருக்கா? இல்லாம இல்ல, நிறைய கோபம் இருக்கு. ரொம்ப நம்மள மோசமா நினைக்கிறாங்க, மோசமா நடத்துறாங்க, மோசமா கையாளுறாங்க இல்லையா? மேலும் அல்லாஹ் தன் நாடுகிறவர்களை பாவமீட்சி பெறுவதற்கான பேற்றை அருள்வான். அவங்களையும் அவங்களுடைய மனசுல இருக்க அந்த கடும் சினத்தையும் குரோதத்தையும் தூரமா நவுத்திட்டு அல்லாஹ் அவங்களை இஸ்லாத்தை ஏத்த வைக்கிறான். யார் யாரு இஸ்லாத்தை எதிர்த்தாங்களோ அவங்களெல்லாம் இப்ப இஸ்லாத்துல அல்லாஹ் கொண்டு வர்றேன்னா இதனாலதான். ஏன்னா அல்லாஹ் அவங்களுடைய மனசுல இஸ்லாத்தை போடுறான், அவங்களோட மனசை லகுவாக்கி தர்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், இன்னும் அறிவாளனுமாகவும் இருக்கிறான். யார் யார் இஸ்லாத்துக்கு எதிர்ச்சியா இருந்தாங்களோ அவங்களே இஸ்லாத்துல நுழைய வச்சு அதிக இஸ்லாத்திலேயே அவங்க வந்து திளைக்க விடுறான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இன்னும் இறைவனுடைய வழியில் யார் உயர்ந்த செஞ்சவங்க அப்படின்றதும் அதாவது இன்னும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் விடுத்து வேற எவரையும் அந்தரக நண்பராக எடுக்காத இருக்கிறவங்களையும் யார் என அல்லாஹ் இன்னும் வெளிப்படுத்தி அறிந்திடாத நிலையில் நீங்கள் வெறுமனமே விட்டுப்படுவீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? சுபஹானல்லாஹ். உங்களுக்கு எல்லாவித டெஸ்ட் வச்சுதான் நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன், அப்படியே நான் உங்களை விட்டுட மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றான். எல்லாவித டெஸ்ட்டும் வைப்பான், எல்லாவித அதாவது உங்களுடைய சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றத அல்லாஹ் டெஸ்ட் பண்ணாத வரல நீங்க ஒரு மூமினாவோ முஸ்லிமாவோ ஆவிட முடியாதுன்றதும் அல்லாஹ் மறைமுகமா சொல்லி காட்டுறான். நீங்க அப்படியே விட்டுடுவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? எப்ப நீங்க வந்து மார்க்கத்துல வந்துடுறீங்களோ, இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோதனையே உண்டு அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நன்கு தெரிந்தே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 17 தங்கள் அதாவது நிராகரிப்பாளர்கள் என்பதற்காக தங்களே சான்று வழங்கி கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறை இல்லங்களை யாரு இறை அவங்களுக்கு இறைவனுடைய இல்லத்தை பராமரிக்கிற எந்தவித உரிமையும் இல்லை. அவங்களுடைய எல்லா செயல்களும் பாழாகி விட்டன. அவர்கள் என்றென்றும் நரகத்திலேயே வீழ்ந்து கிடப்பார்கள். சுபஹானல்லாஹ். இறை மறுப்பாளருக்கு எல்லாம் முன்னையே சொல்லிட்டான், காஃபரங்களுக்கு நரகம்தான் முடிவு அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டான். யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கிறார்களோ, மேலும் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறை இல்லங்களை பராமரிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்ப மஸ்ஜிதுங்க இருக்கு, இறை இல்லங்கள் இருக்கு, அல்லாவுடைய வீடு இருக்கு, அதை யார் யார் பராமரிக்கணுன்றதையும் அல்லாஹ் நம்மளுக்கு இங்க சொல்லி காட்டுறான். அவங்கதான் அதுக்கு ஊழியராக முடியும், அத்தகைய நேர் வழியில் செல்பவர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சான்றிதழ் கொடுக்குறான் அல்லாஹ். 19 ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும் சங்கைமிகு காபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் புரியுதும். ஏன்னா இதெல்லாம் குறைஷி குலத்துக்காரங்களுக்கு பனு ஹாசிம் குலத்துக்காரங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான் இந்த செயல்கள் எல்லாம். காபத்துல்லாவை சுத்தம் பண்றது, அங்க வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, ஜம்சம் தண்ணி கொடுக்கறது,
இன்னும் அந்த பள்ளிவாசலை சுத்தம் பண்றதெல்லாம் அந்த ஹாஷிம் குலத்துக்காரங்க தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. அல்லாவின் மீது மறுமை நாளின் மீது நம்பிக்கை உண்டு, அல்லாவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமம் ஆகுமா? அதாவது இறை மறுப்பாளராக இருக்காங்க அவங்க, இப்ப அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தை அவங்க கையில இருக்கு, அவங்களும் இவங்களும் சமம் ஆவாங்க, சமம் ஆவாங்களா அப்படின்னு கேக்குறான் அல்லாஹ். கூட அதையும் சொல்றான், இல்ல சமம் ஆக மாட்டார்கள். மேலும் அக்கிரம் புரியும் சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. யார் அக்கிரமம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். அவங்க மனசுல கொஞ்சமாவது இறை நம்பிக்கை இருந்தா உடனே அவங்க மனசை மாத்தி அல்லாஹ் வந்து மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து விடுவான். 20 எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து தம் உயிராலும் பொருளாலும் உயிர் தியாகம் பண்றாங்களோ, பொருளாலும் அல்லாவின் பதில் போராடினாலோ அவர்கள் அல்லாவிடத்தில் உயர்ந்த படித்திறம் தரங்களை கொண்டவர்கள் ஆவார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன பரிசு இருக்குதுன்றத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உவப்பும் இருக்குது, கூட அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பா நீங்க வெளியே போயிட்டீங்க. அப்பா ஹலோ ஜன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆமா உங்க அப்பா. சரி அப்பா எத்தனை ஆயத்து முடிச்சாங்க? இன்னும் வர காணுமே. 20 22 என்னமோ இருந்தாங்க போல. பாருங்க வந்துட்டாங்களா அப்பா பாருங்க. இல்லையே. சரி அல்ஹம்துலில்லாஹ். நான் ஸ்டார்ட் நீங்க பண்றேன். ஆரம்பிங்க. நான் ஆயத்து நம்பர் கவனிக்கல. 20 ஸ்டார்ட் பண்ணுங்க. பரவாயில்ல. நானும் கவனிக்கிறேன் ஆயிரத்தி நம்பர். யாருக்கும் தெரியுமா? போடுங்கம்மா, எழுதி போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஓபன் பண்ணுங்க, நான் சொல்றேன். அந்த இதை குரான் ஓபன் பண்ணுங்க. يبشرهم بأن رحمة الله இதுவா இல்லையே. இதுல இருந்து எடுங்க, 20ல இருந்து எடுங்களேன். ரொம்ப முன்னாடி ஆயிருமே. யாருக்காவது சொல்லுக்கு தெரியுமா? தெரிஞ்சனா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எழுதிருக்காங்க 21. நான் சொல்லல. அதான் 20 நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வசனத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க 21ல இருந்து எடுங்க. दरवाजा बंद कर दो. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. ثم بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. اللهم رب زدني علما. أوكي. الحمد لله. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. اللهم رب زدني علما. உடனேத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே ஸலாத்தும் சாந்தியும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவருடைய தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மற்றும் தபா தாபிஈன்கள் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் மீது உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து தௌபா வசனம் எண் 20ல இருந்து நம்ம பார்க்கிறோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து, அதாவது இறைவழியில் அவங்க
எல்லாத்தையுமே விட்டுட்டு தம் உயிர்களாலும் தம் பொருள்களாலும் அல்லாவின் பாதையில் போராடினார்களோ அவர்கள் அல்லாவிடம் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்களாக ஆவார்கள். மேலும் அத்தகையவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான். அங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்றென்றும் நிலையாக இருப்பார்கள். யாரு ஹிஜ்ரத் செய்யறாங்களோ, நாடு துறந்தார்களோ, தான் உயிராலும் உடலாலும் பொருளாலும் தன்னுடைய எல்லா எஃபெக்டும் வச்சு அல்லாவுடைய பாதையில யாரு போரிடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய இதுதான் அல்லாவுடைய அருள், அவனுடைய திருப்பொருத்தம். ரத்வான் ஜன்னாத்தில் லஹும் ஃபீஹா நஈமும் வ முகீம். அதுல அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல 100 படித்தரம் வச்சிருக்கானா. அந்த 100 படித்தரத்துல எல்லாத்தோட உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாம். அதுல அதிகமான, அதாவது நீங்க சொர்க்கத்தை வேண்டும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நீங்க கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. அதாவது ஒரு படித்தரம் இன்னொரு படித்தரத்துக்கு இடையில அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா? அதாவது கீழ இருந்து மேல பாக்குறவங்களுக்கு வானத்துல நட்சத்திரம் பார்ப்பதை போல இருக்குமா? ஆனாலும் யாருக்கு இடையிலயும் எந்த ஒரு அந்த போராமையோ அந்த பொச்சரிப்போ அந்த இது இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மனசுல இருந்து அந்த இதை எடுத்துருவான். மனித தன்மை, அந்த மனிதனுக்கு உள்ள அந்த மனநோய் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அல்லாஹ் எடுத்துருவானா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கவாசிகளை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்பானா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல நீங்க திருப்தியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுங்கன்னு. இவ்வளோ பெரிய பாக்கியங்களை கொடுத்த எங்களுக்கு இன்னும் என்ன எங்களுக்கு வேணும் யா அல்லாஹ்? எங்களுக்கு எல்லாமே இருக்கு, நாங்க ரொம்ப நல்லா ஒரு இதுல இருக்கிறோம், இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் வேணும்னு நாங்க சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, கேளுங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாம அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கு நான் என்னுடைய திருப்பொருத்தத்தை கொடுக்குறேன், இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உங்ககிட்ட கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ரிதுவான், அந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம், ரொம்ப பெரிய ஒரு அருட்கொடை. அதிலே அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். சின்னமாக சேவைகளுக்கான மாபெரும் கூலி, ஒரு மனிதனுடைய செயலுக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கு. மனிதர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பதும் வேஸ்ட். மனிதர்களால் நம்மளுடைய செயலுக்கு தக்கன கூலி கொடுக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். 23வது வசனம், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் தந்தையரும் உங்களில் சகோதரரும் இறை நம்பிக்கையை கைவிட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தால் நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆதரவாளர்களாக எடுத்துக்க வேண்டாம். உங்களில் யார் அவர்களை ஆதரவாளர்களாக எடுத்துக்கிறீங்களோ அவங்களை நீங்க உங்களுக்கு ஆதரவா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன செஞ்சிடறீங்க? அக்கிரமம் புரிந்தவர்களா ஆயிடுறீங்க. அதாவது ஒரு முஸ்லிம் தான் இன்னொரு முஸ்லிமுக்கு என்னவா இருக்க முடியும்? ஆதரவாக இருக்க முடியுமே தவிர, ஒரு காஃபிர், ஒரு நிராகரிப்பாளன் ஒரு முஸ்லிமுக்கு ஆதரவாளனாக ஒரு காலம் ஆக முடியாது. அவன் அவங்களுடைய சொந்த உறவினராக இருந்தாலும் சரியே. அதைத்தான் இங்க எல்லாம் சொல்ல விரும்புறான். 24வது வசனம், நபியே நீங்கள் கூறுங்க, உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர்கள், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் நீங்கள் தேக்கி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கின்ற உங்களுடைய நஷ்டம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம் மற்றும் உங்கள் விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விடவும் அவன் வழியில் போராடுவதை விட்டு உங்களை நேசமானதாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பின் உங்களிடம் செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்க. அல்லாஹ் தீய சமூகத்தாருக்கு நேர் வழி காட்டுவது இல்லை. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய வீடு வாசல், மனைவி, மக்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய சேகரிச்சு வச்சிருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு பெருசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவதை காட்டிலும் தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அதே உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல அல்லாஹ்வுடைய முடிவு உங்களுக்கு அதுல வந்துரும். ஏன்னா மனைவி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு நம்மளை விட்டு போயிடலாம். சொத்து சுகம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடலாம். தூங்கி எந்திரிக்கிறாங்க, காலையில பெரிய வசதியா இருக்கிறவன் மறுநாள் காலையில ஒரு ஜல்சலால என்ன ஆயிடுறான், நடுத்தருக்கு வந்துடுறான். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஆகு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா சுகபோகங்களும் அழிஞ்சு போயிரும்ன்றதான் அல்லாஹ் இங்க சொல்ல வரான்.
இதற்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான். இப்போது ஹுனைன் போர் நடைபெற்ற நாளிலும் அவன் உதவி செய்ததை நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். அன்று உங்களில் படை பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தியிருந்தது. ஆயினும் அது உங்களுக்கு எத்தகைய பலனும் அளிக்கவில்லை. மேலும் பூமி இவ்வளவு விரிவாக இருந்தும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப குறுகி போன நிலையில உங்களுக்கு இருந்தது. பின்னர் நீங்கள் புறங்காட்டி ஓடிவிட்டீர்கள். அதாவது ஹுனைன் போர் சமயத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது ரொம்ப இருமாப்பா நடந்தாங்களாம் முஸ்லிம்களே. அதாவது ஒரு சில நேரம் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, நம்மள அறியாமலே தலைகணம் வந்துடுது. நம்மள்ட்ட இருக்கிற பொருளையும் அதிகாரத்தையும் நம்மள்ட்ட இருக்கிற அந்த வசதிகளையும் நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை பார்த்து நமக்கு என்ன ஆயிடுது, நான் இவ்வளவு வலிமையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு செருக்குல வந்துடுறோம். அப்ப அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் நாடினால் உடனே அதை என்ன செஞ்சிருவான், உங்கள்ட்ட இருந்து பறிச்சிருவான். அந்த மாதிரி ஹுனைன் போர் சமயத்துல அந்த அளவுக்கு மின்னால இருந்து கடுமையான தாக்கல் இருக்கும்போது பூமி இவ்வளவு விரிவா இருந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. பிறகு அல்லாஹ் தன் தூதர் மீது நம்பிக்கை கொண்டோர் மீதும் தனது சாந்தியை இறக்கி அருளினான். அல்லாஹுடைய சாந்தி இல்லாமல் எங்கிருந்தும் மனிதனுக்கு அமைதி இல்லை. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் தான் இறக்குறான். மேலும் உங்களில் பார்வையை தன் தென்படாதிருந்த படைகளை எல்லாம் இறக்கி உங்களுக்கு இறை மறுப்பாளர்களை தண்டித்தான். இதுதான் சத்தியத்தை மறுத்தோருக்கான கூலியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், இவ்வாறு தண்டனை வழங்கிய பிறகு அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை பாவமிழ்ச்சி, அதாவது அவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிறான். அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் என்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணை உடையவனாக இருக்கின்றான். ஒரு மனுஷன் ஒரு தவறு செஞ்சுட்டான்னா ஒரு டைம் மனம் திருந்தி நான் இனிமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடறா அல்லாஹ் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, அல்லாஹ்வை மன்னிப்பவர்களாகவே காணுவீர்கள். இதுதான் அல்லாஹுடைய ஹலீம், அல்லாஹுடைய கஃபூர், அல்லாஹுடைய அஃபூ. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய ரவுஃப் தன்மை. சுப்ஹான் அல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள் தான். எனவே அவர்கள் தங்கள் இந்த ஆண்டுக்கு பிறகு சங்கமிக்க காபா பள்ளிவாசலில் அருகே கூட நெருங்கக்கூடாது. நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள வறுமை வந்துரும். அதாவது மக்களை நம்ம தடுத்தோம்னா காபாவிலேயோ அல்லது மக்காவிலேயோ மதீனாலேயோ மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்க வரக்கூடாது அப்படின்னு தடுத்தோம்னா நம்மளுக்கு வியாபாரம் கம்மியாயிடும், மக்கள் போக்குவரத்து கம்மியாயிடும், நம்மளுக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. அல்லாஹ் நாடினால் தன் கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்படி பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, சரி என்ன ஆயிடுச்சு பைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு நீங்க எல்லாரும் அனுமதிச்சுட்டு இருக்காதீங்க. இனிமே இந்த வருஷத்துக்கு அப்புறம், அதாவது அவங்களுக்கு 4 மாசம் டைம் கெடு கொடுக்கப்படுது. யார் யாரெல்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் சுற்றுப்புறத்துல இருக்கிறாங்களோ, இது இந்த வசனம் காஸ்கர்கே மதீனால சொல்லப்படுது. இனிமே இங்க நீங்க யாரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க அனுமதி இல்லை. உங்களால என்ன முடியுமோ, என்ன உங்களுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ இங்க என்ன செஞ்சிருங்க, போயிட்டே இருங்க எடுத்துட்டு நீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லப்படுது. அவங்களுக்கு டைம் கெடு கொடுக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். வேதம் வழங்கப்பட்டவர்கள் எவர்கள் அல்லாஹ்வின் மீது இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தின் பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்யுங்க. அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக தமது கையால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை, அப்படி அவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்னா அவங்க ஜிஸ்யா வரி கொடுக்கணும். ஜிஸ்யா வரி என்பது ஊர்ல இல்லாதவங்க, அந்த ஊர்ல அவங்க அந்த ஊருக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கணும்னா ஒரு விதமான டாக்ஸ் கட்டணும். இதுதான் இன்னைக்கு கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்ட் நம்ம சவுதி அல்லாத பிற மக்கள் மீது இன்னைக்கு கட்டாயமாக வசூல்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம நிறைய சவுதியில இருந்து இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பங்கள் மறுபடியும் தாய்நாடு திரும்புவதற்கு இது ஒரு பெரும் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிறிஸ்தவர் யூதர்களுக்காக மதீனத்து மக்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஏன் அப்படின்னா உசேர் அல்லாஹ்வின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகின்றார்கள், மசீஹா அல்லாஹ்வின் புதல்வர்
என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான இந்த கூற்றுகளாக, இது உண்மைக்கு புறம்பான கூற்றுகளாக இருக்கும். இவர்களுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்கள் கூறியதை போல் இவர்களும் கூறுகின்றார்கள். அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள் என்பதை கவனிக்கட்டும். அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்கள் ரப்புகளாகவும் கடவுள்களாகவும் ஆக்கி கொண்டார்கள். அதாவது இந்த வசனம் இறங்கிய போது யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ வந்து சொல்றாங்களாம், உங்களுக்கு வந்து குர்ஆன்ல தவறான வசனங்கள், தவறான செய்திகள் வருது அப்படின்னு சொல்றாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, என்ன தவறான செய்தி? அப்பதான் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து எங்க குருமார்களையும் எங்கள் துறவியர்களையும் நாங்க ரப்புகளாக ஏற்றுக்கொள்வது இல்லையே, அவங்கள நான் ரப்பா வணங்குறது இல்லையே, நீங்க எப்படி இது வந்து குர்ஆன் வசனத்துல நாங்க அவங்கள ரப்பா வணங்குறோம்னு சொல்லப்படுது, அப்ப குர்ஆன் பொய் உரைக்குது, இந்த வசனங்கள் பொய்யானவை அப்படின்ட்டு அவங்க வாதிடுறாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்கள் குருமாக்களும் உங்கள் துறவியர்களும் உங்களுக்கு ஏவக்கூடிய விஷயத்தை நீங்க இறை கட்டளை போல ஏற்று நடக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க இறைவனுக்கு நிகராக தானே அவங்கள ஆக்குறீங்க, அப்ப அவங்கள வணங்குறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்குறாங்க. அப்ப கட்டளை என்பது, மார்க்கம் என்பது, ஹராம் ஹலால் ஏவல் விலக்கல் செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை அப்படின்றத இங்க நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இறை வழியில் கொண்டோர் உண்மை யாதெனில் ஒரே இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஒரே இறைவனைத்தான் அவங்களுக்கு வணங்கணும்னு கட்டளையிடப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனே என்று வேறு யாரும் நாயன் இல்லை. அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களை விட்டும் அல்லாஹ் மிகவும் தூய்மையானவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் ஒளியை தவிர, அதாவது அல்லாஹ்வின் ஒளியை தம் வாயால் ஊதி அணைத்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ரொம்ப ஃபேமஸான வசனம் இது. தௌபால 32வது வசனம், யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வின் ஒளிய அவங்க ஊதி அணைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? வாயால ஊதிடலாம்னு நினைக்கிறாங்களா? அதாவது இந்த மார்க்கத்தை, இந்த தீன இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஒளின்னு சொல்றான். இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கி இவங்களை இஸ்லாத்தை இல்லாம ஆக்கிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும், இன்னும் மறுமை நாள் வரைக்கும் இதுக்காக செயல்படுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யார் இதுக்காக முயன்று செயல்படுகின்றார்களோ அது அவர்களுக்கு தவறான ரிசல்ட் தான் கொடுக்குது. அவங்க இந்த விஷயத்தை இஷ்யூ வெளி பண்ணி இந்த இஷ்யூனால இந்த மார்க்கத்தை நம்ம இழிவுபடுத்திடலாம் நினைக்கிறாங்களோ, இன்னும் என்ன ஆகுது, அதை மக்கள் விளங்கி இன்னும் அதிகமா இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுது. அல்லாஹ்வின் ஒளியை தம் வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவங்க விரும்புறாங்க. ஆனால் அல்லாஹ் தன் ஒளியை நிறைவு செய்யாமல் விடமாட்டான். இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் இது வெறுப்பாக இருந்தாலும் சரியே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் தான் தன் தூதரை நேர் வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் அவன் அந்த மார்க்கத்தை என்ன செய்யறான், ரொம்ப மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவுதான் கசப்பா, எவ்வளவுதான் கஷ்டமா, எவ்வளவுதான் வெறுப்பா இருந்தாலும் சரியே. வசனம் 34 அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்றானோ அங்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். அங்க ஏதாவது ஒரு கட்டளையோ ஒரு ஏவலோ அல்லது விலக்கலோ இருக்கு, நமக்கு ஒரு நசீஹத் இருக்கு, ஒரு எச்சரிக்கை இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் சொல்றான், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, வேதம் வழங்கப்பட்டவர்கள் சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவியர்களும் மக்களின் பொருள்களை தவறான முறையில் விழுங்குகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த குருமார்கள், இந்த சாமியார்கள், இந்த பூசாரி, இந்த இந்த அதாவது மத குருமார்கள்னு தங்களை காட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஏன்னா அதுல இருந்து மக்களுடைய பொருளை அபகரிக்கிறதுக்காக. ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைன்னு யாராவது வந்தாக்கா, நீ இந்த இது காணிக்க செலுத்து அல்லது இது பண்ணு, உனக்கு இது பூராயிரும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, மக்களை அதுல இருந்து செல்வம் சுரண்டுறாங்க, மக்களுடைய பொருளை சுரண்டுறாங்க, தவறான முறையில் விழுங்குகின்றார்கள். மேலும் அவர்களை அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமலும் தடுக்கின்றார்கள். இவர்கள் தங்கத்தையும் எள்ளியையும் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள்.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கேக்குதா ரெக்கார்டிங் இந்த கேக்குதுப்பா, ஸ்கிரீன்? கேக்குது ஓகே கேக்குது, சார். சொல்லுங்க. பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவங்க என்ன செய்றாங்க, மக்களுடைய செல்வங்களை சுரண்டி அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை செல்ல விடாம தடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால தங்க வெள்ளிய சேர்த்துக்கிட்டு லக்ஸரி லைஃப வாழ்றதுக்காக அவங்க அந்த மாதிரியான ஒரு வழியை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து சுப்ஹானல்லாஹ் அப்பாவி மக்கள் வந்து பாமரர்கள் ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க. ஒரு அந்த அந்த பக்தியின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் அவங்கள, அந்த அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் மூலமாக அவங்கள மடக்கி அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்களுடைய கம்சோரிய புரிஞ்சு வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அவற்றை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது என்று நற்செய்தியை நீங்கள் சொல்லிடுங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் வரும், அந்த நாள் இதோ தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இவைதான் நீங்கள் உங்களுக்காக சேகரித்து வைத்திருந்த கருவூலங்கள். எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வங்களை சுவைச்சு பாருங்க அப்படின்னு மறுமை நாள்ல நரகத்துல போட்டு அந்த தங்கத்தை காய்ச்சி அல்லாஹ் இந்த மாதிரி வேதனை செய்வானாம். உண்மையாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்கும். 36வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க டாபிக் மாறுது. அதாவது அந்த யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு போர் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா புனிதமான மாதத்தையே அவங்க பேரை மாத்திருவாங்க. அல்லது இந்த வருஷம் இந்த இதுல செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யக்கூடாது அப்படின்னு யார் செய்யறா, இந்த மத குருமார்கள் செய்யக்கூடிய இந்த வேலை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மக்களை பார்த்து எல்லாம் சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாசம் இது புனிதமானது, அடுத்த வருஷம் இது புனிதமானது, இந்த வருஷம் புனிதமானது இல்ல, இப்ப நீங்க போர் புரியலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. வானங்களை பூமியை படைச்ச நாள் முதல்ல இருந்து அல்லாஹ் அதுல தன்னுடைய பதிவேட்டுல 12 ஆக்கியிருக்கிறான். அவற்றில் 4 மாதங்கள் சங்கைக்குரியதாக இருக்கும். இதுதான் சரியான நெறிமுறையாகும். எனவே இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வாறு இணை வைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களோடு போர் புரிகின்றார்களோ அவ்வாறு நீங்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் போர் புரியுங்கள். மேலும் இரையச்சம் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தெரிஞ்சுக்கங்க, இறை அச்சம் உள்ளவர்களோட அல்லாஹ் இருக்கிறான். அதாவது மாதங்களின் அந்த எண்ணிக்கையை நீங்க கூட்டவோ குறைக்கவோ நாள் முன்ன பின்ன செய்யவோ உங்க விருப்பப்படி செய்ய முடியாது. அல்லாஹ் படைச்ச நாள் முதல். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த 12 மாசத்து கேலண்டரு பெரிய அறிவால நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் படைச்ச நாள் எத்தனையோ 1000 வருஷத்து கணக்கே இல்லை நம்மள்ட்ட. இந்த உலகம் அல்லாஹ் எப்ப படைச்சான், அல்லாஹ் படைச்ச நாள்ல இருந்து மாதத்துடைய எண்ணிக்கை 12 அல்லாஹ் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி 4 மாசத்தை அல்லாஹ் புனிதமா வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு முன்ன சொன்ன சகோதரி சொன்ன மாதிரி, அதாவது ரஜப், அதுக்கப்புறம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதமாக ஆக்கி இருக்கிறான். நசீஃப், நிராகரிப்பை அதிகரிப்பது செயலாகும். அதாவது நிச்சயமா இன்னமன் நசீஉ, நசி அப்படின்றது நிராகரிப்பை வச்சு இங்க சொல்லப்படுது. நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் அல்லது மறதியால செஞ்சிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இன்சான் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, நசில இருந்து வந்ததுதான் இன்சான். அதாவது மறதினால இந்த மாதிரி நாளை விட்டுட்டோம் அல்லது மேல கீழே ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி செய்யறாங்கல்ல, நிராகரிப்பை தான் அது அதிகப்படுத்த செயலாக அது இருக்கும். நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வழி கெடுக்கப்படுகின்றார்கள். ஏதேனும் ஒரு ஆண்டில் போர் விளக்கப்பட்டு ஒரு மாதத்தை போருக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மறு ஆண்டு அதே மாதம் போர் புரிவதற்கு கூடும். இது கூடாது, இந்த நாள்ல செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன செஞ்சுறாங்க, கூடாதுன்னு தடை செய்து விடுகின்றார்கள். ஏனெனில் அல்லாஹ்வினால் போர் புரிய தடை செய்யப்பட்டுள்ள மாதங்கள் எண்ணிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதாக இவ்வாறான அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட மாதத்தை இவர்கள் அனுமதிக்கப்பட்டதாய் ஆக்கிக் கொள்கின்றனர். அவர்களுடைய தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டுள்ளது. சத்தியத்தை மறுக்கும் மக்களுக்கு அல்லாஹ் ஒரு காலம் நேர்வழி காட்ட மாட்டான். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ்வின் வழியில் புறப்படுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டால் பூமியிலே அமிழ்ந்து கிடக்கின்றீர்களே,
58வது வசனமா எல்லாம் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிய வாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பூமியோட ஒட்டி அப்படியே அழுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் கேக்குறான். மறுமையை விட உலக வாழ்க்கையில் நிறைவடைந்து விட்டீர்களா? மறுமையை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப நேசிக்கிறீங்களா? இதுல திருப்தி பெறுறீங்களா அப்படின்னா நிச்சயமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தும் மறுமைக்கு முன் மிக அற்பமானவை. சுப்ஹானல்லாஹ் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குறான். 39வது வசனம், நீங்கள் இறைவழியில் புறப்படவில்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான், மேலும் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகலன்னா என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் உங்களை நோத்திட்டு உங்களை விட சிறந்த வேற ஒரு மக்கள் அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய இல்மை தேடுவது அல்லது கற்றுக் கொடுப்பது அல்லது நல்ல செயல்கள் செய்வது, இந்த மாதிரி எந்த நற்செயலா இருக்கட்டும், எந்த இபாதத்தா இருக்கட்டும், நம்ம செய்யலைன்னா நம்ம செய்யறதுனால அது நமக்கு தான் நன்மை. நம்ம செய்யாததுனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு குறையோ ஏற்பட்டு விட போவது கிடையாது. அல்லாஹ் நம்மளோட சிறந்தவர்களை வேற யாராவது வச்சு அந்த வேலையை செய்ய வைப்பான். இப்ப ஒரு 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 காரியம், இப்ப உதாரணத்துக்கு இந்த மஜ்லிஸ நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க குர்ஆனுடைய கருத்து பரிமாற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நாங்க செய்யல அல்லது நாம செய்யல, நீங்க வரல அப்படின்னாலும் நின்னுறாது. நம்ம செய்யலைனாலும் நின்னுறாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை விட சிறந்த வேற யாராவது தேர்ந்தெடுத்து இந்த காரியத்தை நடத்திட்டே தான் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் நம்மளே அந்த நல்லவர்கள் அந்த சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கானே, நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கின்ற நன்றி உணர்வோட நம்ம செயல்படணும். இதுதான் முக்கியமானது. அதே மாதிரிதான் போருக்கு போறதும் சரி, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் சரி, தர்மம் செய்யறதும் சரி, எல்லா இடத்துலயும் இதே ஒரு கணக்கு கணிப்பை தான் நாம என்ன செய்யணும், அழகான முறையில புரிந்து கொள்ளணும். நீங்க இறை வழியில் புறப்படல, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க கிளம்பல அப்படின்னா உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான், மேலும் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தரை கொண்டு வருவான். மேலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கினை செய்துவிட முடியாது. அல்லாஹ் யாவற்றையும் மீதும் பேராற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் பெரும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். உங்களை நவுத்திட்டு என்ன வேணாலும் அல்லாஹ் வேற ஒரு சிறந்த சமூகத்தை கொண்டு இந்த பணியை நிறுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 40வது வசனம், நீங்கள் இந்த நம்பிக்கைக்கு உதவி நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் அதனால் என்ன, எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுறாது. நிராகரிப்பார்கள் அவரை வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். நீங்க செய்யலைன்னா என்ன ஆயிடுச்சு, எங்க நபியை கைவிட்டுட்டு நீங்க அப்படியே போர்க்களத்திலயோ அல்லது அவர் அப்படியே நடுவுல அந்தரத்துல விட்டுட்டு நீங்க ஓடி போயிட்டாலும் உங்களுடைய தேவையை எங்களுடைய நபிக்கு தேவையில்லை. உங்களுடைய உதவி நீங்க செய்யலைன்னா என்ன ஆயிடுச்சு, அறியாத புறத்துல இருந்து நான் உதவி செய்வேன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு உதவி இங்க சொல்லி காட்டுறான். மக்கள் எல்லாம் ஊரை விட்டு அவங்கள துரத்திய பொழுது அவர் ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது ஒரு குகையில தஞ்சலம் புகுந்து குகை வரைக்கும் காஃபிர்கள் பின்தொடர்ந்து அவங்கள தாக்குவதற்காக வந்த பொழுது அல்லாஹ் எப்படி அவரை காப்பாத்தினா, அந்த 2 தோழர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் 2 பேரும் குகையில இருந்த பொழுது அல்லாஹ் எப்படி காப்பாத்தினான்றதை இந்த இடத்துல அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுறான். அவர்கள் இருவர் குகையில் தங்கி இருந்த போது இருவரில் 2ஆமவராய் இருந்த அவர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தம் தோழரை நோக்கி கவலை கொள்ளாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை இது, எவ்வளவு பெரிய பாரமான செயலோ, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையோ, எவ்வளவு ஒரு சங்கடமான நேரமாக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா? நம்ம இதைதான் எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் யாரும் செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஆறுதல் இருக்கும் இல்லையா? செய்ய போறது நாம தான், அனுபவிக்க போறது நாம தான். இருந்தாலும் அந்த ஆறுதல் வார்த்தை இருக்கு பாருங்க, நம்மளுக்கு என்ன வலு ஊட்டும். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு, அல்லாஹ் சொல்றான், நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் சொன்னான். இதுக்கு முன்ன உள்ள வார்த்தை வந்துச்சு பாருங்க, நிச்சயமாக அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களோட அல்லாஹ் இருக்கின்றான் அப்படின்ற வசனத்தை இதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம். அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். அவங்க பதட்டத்தோட இருந்தாங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே மன அமைதி ஆயிடுச்சு. அல்லாஹ் அவங்க கிட்ட சக்கீனத்தை இறக்கினான், அருளினான். மேலும் உங்களில் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலமாக அவருக்கு உதவி செய்தான். மேலும் இறை நிராகரிப்பரின் வாக்கை தாழ்த்தினான். மேலும் அல்லாஹ்வின் வாக்குதான்
மேலானதாக இருக்கு. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண் அறிவாளனுமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு 41வது வசனம், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க போருக்கு புறப்பட்டுதான் ஆகணும். நீங்கள் புறப்படுங்கள். உங்களுடைய உடைமைகளை கொண்டு, உயிர்களை கொண்டு அல்லாஹ்வின் வழியில் போராடுங்கள். நீங்கள் அறிவுடையவராக இருந்தால் இது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். 42வது வசனம், அதாவது ஈஸியா இருந்தா தான் ஒரு சில வேலையை செய்வோம் நம்ம. ஒரு விஷயங்களை, ஒரு காரியத்தை, யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்போ அல்லது ஏதாவது ஒரு வேலையோ இருந்துச்சுன்னா ஈஸியா இருந்தா அதை என்ன செய்வோம், செஞ்சிடலாம்னு செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரு சில சோம்பேறிங்க அதை கூட செய்யாதுங்க, இல்லையா? அல்லாஹ் காப்பாத்தணும். ஆனா அதே ஒரு விஷயம் கஷ்டமா இருந்துச்சுன்னா முன்ன பின்ன பார்ப்போம். ஓ, போறதா வேணாமா, வேற யாராவது போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்வோம், பின் வாங்க நினைப்போம். ஆனா போற பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் சரி, நீங்க மோதக்கூடியது பெரிய படையா இருந்தாலும் சரி, சின்ன படையா இருந்தாலும் சரி, வெயில் அதிகமா இருந்தாலும் சரி, வெயில் கம்மியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சே ஆகணும். நீங்க போகக்கூடிய பயணம் தூரமா இருந்தாலும் அல்லது குறுகி இருந்தாலும், அதாவது தபுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுறாங்க. தபுக் யுத்த சமயம் நீளமான பயணம், 1 மாத கால தூரம் உள்ள பயணம். அதே சமயத்துல கடுமையான வெயில் காலம், கடுமையான பஞ்சமும் கூட அந்த சமயத்துல. சுப்ஹானல்லாஹ். எல்லா விதமான சோதனைகளும் முன்னா இருந்துச்சு. அப்படி சோதிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யார் உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவதற்காக கிளம்புறாங்கன்னு அல்லாஹ் இந்த சூழ்நிலையை கொண்டு வந்து சோதிச்சான். நபியை, விரைவில் பலன் கிட்டுவதாயிரும் பயன் சிரமமின்றி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உண்மை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் இன்பமயம் அவர்களுக்கு மிகவும் இந்த பயணம் அவர்களுக்கு மிகவும் சிரமமானதாக தோன்றியது. எங்களால் இயலுமாயின் நிச்சயமாக நாங்களும் உங்களோட வந்திருப்போம் அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, நழுவ பாக்குறாங்க. அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுகின்றார்கள், அவர்கள் தம்மைத்தாமே அழிவுக்குள்ளாக்குகின்றார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். இருந்தும் நபியே, உம்மை மன்னித்தருள்வானாக, உங்களை மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் கேக்குறான், ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்ட்டு. சரி, அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக. போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு வீட்டிலேயே இருக்க, எங்களுக்கு ஊர்லயே இருக்கிறதுக்கு அனுமதித்தாங்க, எங்களால வர முடியாது, எங்களுக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு பொய்யான சாக்கு போக்கு சொன்னவங்களும் சரி, காரணமே இல்லாம எங்களால வர முடியல, ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களும் சரி, எத்தனையோ பேர் அனுமதி கேட்கறாங்க. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுமதி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகிய மனம் கொண்டவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேக்குறான், நபியே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், போர்ல சேர்ந்துக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏன் அவங்களுக்கு அனுமதி தரீங்க? நீங்கள் அனுமதி அளிக்காமல் இருந்திருந்தால் வாய்மையாளர்கள் யார், பொய்யான இறை நம்பிக்கையாளர்கள் யாருன்னு உண்மை வெளிப்பட்டு இருக்குமே. உண்மையான மூமின்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. தேவையே இல்லை அவங்களுக்கு, செய்யன்னா செஞ்சிடணும், எந்த மாற்று கருத்து இல்ல, வான்னா வந்துடணும், கிளம்புனா கிளம்பிடணும். சுப்ஹானல்லாஹ். அவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் மீது, மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போரிடுவதிலிருந்து விலகு அளிக்க வேண்டும் என்று ஒருபோதும் உங்களிடம் கேட்கவே மாட்டாங்க. எங்களை விட்டுடுங்க, எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அல்லாஹ் இறை அச்சம் உள்ளவர்களை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். வசனம் 45. எவர்கள் அல்லாஹ்வின் மீது மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லையோ, மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களோ, மேலும் அந்த சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் தாம் இத்தகைய கோரிக்கை உம்மிடம் கேட்பார்கள். யாருக்கு உறுதியான ஈமான் இல்லை, யாருக்கு சந்தேகம் இருக்கு, யாரு மன குறைவா செயல்பட்டுட்டு இருக்காங்களோ, மன நிறைவா செயல்படல, குறைவோட ஈமானோட செயல்படுறாங்களோ, அவங்கதான் இந்த மாதிரியான கேள்வி, இந்த மாதிரியான எக்ஸ்கியூஸே கேட்பாங்க. 46. மேலும் உண்மையிலேயே ஜிஹாதுக்காக புறப்பட அவர்கள் நாடி இருந்தால் அவர்கள் வேண்டிய சில ஆயுதங்களை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தயார் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் கிளம்புவதை அல்லாஹ் விரும்பவில்லை, எனவே அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டான். ஆகவே தங்கி இருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தங்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு
என்ன செஞ்சுட்டான், அந்த நசீபே இல்லாம ஆக்கிட்டான். அல்லாவுடைய பாதையில போர் புரியறதுக்கு, அந்த போர்ல கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இல்லாம ஆக்கிட்டான். அவங்க மனம் சோர்வடைஞ்சு எந்த ஒரு தயாரிப்புமே செய்யாம வீடுகள்லயே முடங்கி உட்கார்ந்துட்டாங்க அப்படின்றதான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அவர்கள் உங்களோடு வந்திருந்தாலும் என்ன செய்வாங்க, வீணான குழப்பத்தை தவிர வேற எதையும் அவங்க உங்களிடையே அதிகமாக்கி செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுவதற்காக உங்களுக்கிடையே விஷமம் செய்து திரிந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பவர்கள் உங்களில் பலர் இருக்கிறாங்க. ஆனா வராம இருக்கிறதுக்கு நல்லதுதான். அவங்க வந்தா என்ன செய்வாங்க, குழப்பம்தான் செய்வாங்க. தானும் குழம்பி இருக்கிற கம்சோரா இருக்கக்கூடிய ஒரு சிலரையும் என்ன செஞ்சிருவாங்க, உங்கள அப்படி இருக்கிறாங்க, கேப்பார் பேச்சு கேட்டுட்டு செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். உங்களில் பலர் இருக்கின்றனர். அல்லாஹ் அக்கிரமக்காரர்களின் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். उकाशा, दरवाजा क्यों खोल रहे? बंद कर दो। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. வசனம் 48. இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பம் செய்ய முயன்றிருக்கின்றார்கள். மேலும் உன்னை தோல்வியுற செய்ய எல்லா விதமான தில்லுமுல்களையும் கையாண்டிருக்கின்றார்கள். இறுதியில் அவர்கள் விரும்பாத நிலையில் சத்தியம் வந்து அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்கியே செய்தது. அதாவது அவங்க இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்ன பல டைம் இதே மாதிரிதான் என்ன செஞ்சாங்க, குழப்பத்தை செஞ்சாங்க, தில்லுமுள்ளு செய்ய முனைந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் மேலோங்க செய்யும் என்பது அல்லாஹ் இங்க உறுதியா சொல்றான். 49வது வசனம். மேலும் போருக்கு செல்லாது இருக்க எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. என்ன சொல்றாங்களாம், எங்களை சோதிச்சிடாதீங்க, நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லி எங்களை கஷ்டம் கொடுத்துடாதீங்க என்று அவர்களில் கூறுபவரும் இருக்கின்றனர். இதோ கேளுங்கள், சோதனையிலே அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். மேலும் நரக இத்தகைய நிராகரிப்பாளருக்காக நிச்சயமாக அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் என்ன செஞ்சிருக்கான், சூழ வச்சிருக்கிறான். நரகம் அவங்கள சுத்தி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 50 வசனம் 50. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, அல்லது உங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். உங்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதாவது வெற்றியோ போர் செல்வமோ அல்லது உங்களுக்கு பெரும் ஒரு மகத்தான ஒரு எதனா ஒரு நல்ல செய்தியோ கிடைச்சிருச்சுன்னா அது என்னவா இருக்கு, அவங்களுக்கு அப்படியே மனசுல போட்டு அவங்களுக்கு கொந்தளிக்கிறாங்க, மனசு நொந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு மன வருத்தத்தை தருது. மேலும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா, துன்பம் ஆயிடுச்சுன்னா, நாங்க முன்னரே எங்க விஷயத்துல நல்லதாச்சு, நல்ல முடிவு எடுத்துக்கிட்டோம், போகாம இருந்துகிட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க பூரிப்படைஞ்சு சொல்லிக்கிறாங்க. அது கூறிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவங்க இந்த விஷயங்களை சொல்றாங்க. நல்லதாச்சு, முன்னையே நாங்க நல்ல முடிவு எடுத்துக்கிட்டோம், வராத இருக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. 51வது வசனம். நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்காக விதித்து வைத்திருப்பவற்றை தவிர வேறு எதுவும் எங்களை அடையாது. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப நல்ல ஒரு வசனம். ஒரு நிமிஷம், ஏதோ மெசேஜ் போட்டுட்டே இருக்கு இந்த பாப்பா, ஒரே நிமிஷம். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதாவது நீ அவங்களோட சொல்லுங்க, நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேற எதையும் எங்களுக்கு எதுவுமே வந்து அடையாது, அதை தவிர எதுவுமே எங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. அவன்தான் எங்களில் பாதுகாவலன். மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்து இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ, எங்களுக்கு மரணமே வந்தாலோ அல்லது நாங்க வெற்றியோட திரும்பினாலோ, எது இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாங்க அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு இந்த வலுவான வார்த்தையை சொல்றான்.
52வது வசனம், அவர்களிடம் சொல்லுங்க, எங்கள் விஷயத்தில் இரு நன்மைகளில் ஒன்றை தவிர வேற எதனையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. 2 தான் எங்களுக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் உங்கள் விஷயத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வே உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது மேல சொன்ன இதுன்னா, எங்களுடைய விஷயத்துல 2 தவிர வேற எந்த நன்மையும் எங்களுக்கு இல்ல. என்னது? ஒண்ணு வெற்றி அல்லது வீர மரணம். இது 2 தவிர வேற எதையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா உங்களுடைய விஷயத்துல நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றானா, அல்லது எங்கள் கைகள் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் வதைக்கும் வேதனை கொடுக்கறானா அப்படின்னு பார்க்கணும். ஆக நீங்கள் எதிர்பார்த்துட்டுருங்க, நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவாக ஒரு உறுதியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் மூமின்களை வலுவூட்டுறான் பாருங்களேன். 53வது வசனம், அவர்களிடம் நீங்க சொல்லுங்க, உங்கள் பொருட்களை விருப்பமுடனோ அல்லது வெறுப்புடனோ எந்த நிலையில இருந்தாலும் சரி நீங்க செலவு செய்யுங்க. அதாவது நீங்க போருக்கு வந்தே ஆகணும். அப்படி போருக்கு வரல, நீங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னா, அதற்குண்டான போருக்காக செய்ய வேண்டிய செலவுகளை நீங்க கொடுத்தாகணும். நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஆகணும். நீங்க இதை செஞ்சு உங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி, நீங்க வலுக்கட்டாயமா அவங்கள்ட்ட நீங்க வாங்குங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவங்களுக்கு சந்தோஷமா கொடுத்தாலும் சரி, வேறுபட அப்பா காசு கொடுத்துட்டோம், சரி உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லா இதையுமே அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, வலுக்கட்டாயமா நீங்க வசூல் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். செலவு செய்யுங்கள், ஆனால் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க என்ன செய்யுங்க, செஞ்சுதான் ஆகணும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்காக உங்களுக்கு எந்த நன்மையும் தரமாட்டான். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருந்தீர்கள். அவர்கள் செலவு செய்ய பொருட்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்ட ஒரு நிலையில தான் வந்தாங்க. இறை வழியில் செலவழிக்கும் போது மனமில்லாமலேயே அவங்க செலவழிச்சாங்க. 55வது வசனம், அவர்களுடைய செல்வங்களும் அவர்களின் மக்களும் உண்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹ் இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திவிட வேண்டும் என்று சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்கள் உயிர்களை பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். மேலும் நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான், அதாவது வசனம் 56ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் உங்க கூட இருக்கிறவங்க தான். அதாவது ஒரு நன்மையோ ஒரு வெற்றியோ அல்லது போர் செல்வமோ வந்துருச்சுன்னா பங்கீடு கொடுக்கும் பொழுது அவங்களும் அந்த பங்குல பெறுவதற்காக இந்த மாதிரி சொல்லுவாங்களா, நாங்களும் உங்க கூட சேர்ந்தவங்க தான், ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால வர முடியலதான் நாங்க முன்னையே சொல்லிட்டோமே ரீசனு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சாக்கு போக்கு சொல்லி அந்த ஃபாய்தாவை அடைய, அந்த பலனை அடைய அவங்க நினைக்கிறாங்க. நாங்களும் உங்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் மீது மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். உண்மையில் அவர்கள் உங்களை கண்டு அஞ்சுகின்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ். அவங்க உண்மையா அந்த மாதிரியான உங்களை சேர்ந்த மக்கள் இல்லை. ஏதேனும் ஒரு தஞ்சனம் புகும் இடத்தையோ அல்லது குகையையோ நுழைவிடத்தையோ அவர்கள் காண்பார்களே ஆனால், அதாவது போருக்கோ அல்லது ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தஞ்சலம் புகும் இடம், ஒரு பாதுகாப்பான இடமோ அல்லது ஒரு குகையோ ஏதாவது ஒரு நுழைவிடத்தை பார்த்தாங்கன்னா அங்க பூந்து ஓடி ஒளிஞ்சு கொள்வாங்களாம். மேலும் நபி அவர்கள் சிலர் தான தர்மங்களை பங்கீடு விஷயத்தில் உண்மை குறை கூறுகின்றார்கள். நபியே, நீங்க உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, அதுவும் அன்சாரிகளுக்கு கூட நீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க, முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்னு, அல்லது நபிஸ்லாசம் அவங்க கொடுத்த அந்த பங்கீட்டு மேல இவங்க என்ன செஞ்சாங்க, குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறிது கொடுக்கப்பட்டால் மன நிறைவு கொள்கின்றார்கள், அவற்றிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலன்னா கோபம் அடைகிறாங்க. 59வது வசனம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு அவர்கள் மன நிறைவு கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் தான் நாடுகின்ற அருட்கொடைகளிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான், அவனுடைய தூதர் எங்களுக்கு வழங்குவார்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் ஆவல் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கணுமே. அப்படி சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற எந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய தூதர் அளிச்சது எங்களுக்கு போதுமானது அப்படின்னு மன திருப்தியோடு அவங்க ஏத்துக்கணும். இது செல்வம் மட்டுமல்ல, எல்லா சட்டத்தையும் இது குறிக்கும். மார்க்க சட்டத்திலேயே எது உங்களுக்கு உகந்ததாக, எது ஈஸியா இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எது கஷ்டமா இருக்கு அதை விட்டுடுறீங்க அப்படின்ட்டு பல இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான்.
வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் ஃபன்தஹு அப்படின்னு எல்லாம் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எது கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, எதை விட்டு உங்களை தடுக்கின்றாரோ அதுல இருந்து நீங்க விலகி இருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி நபி ஏதாவது உங்களுக்கு கொடுத்தா மனநிறைவோட ஏத்துக்கங்க. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நாடினா இதோட இன்னும் நிறைய எனக்கு கொடுப்பான் அப்படின்னு திருப்திப்படுங்க. இப்படி சொல்லி இருக்கணும் நீங்க. ஆனா அதுக்கு மாற்றமா என்ன சொல்றீங்க, எவ்வளவு இப்படி சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மாற்றமாக என்ன செய்றாங்க, இந்த தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இந்த ஓகே. அதுக்கு அடுத்த டாபிக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அதாவது தர்மம் பொருளை நபிஸ்லாசம் அவங்க பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அதற்கு குறை சொல்றீங்கல்ல, இப்படி சொல்லாதீங்க, மன நிறைவோட வாங்கிட்டு போங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, அடுத்து அந்த சதகா தர்மம் அதாவது கட்டாய தர்மம் இருக்குல்ல ஜகாத், அது யார் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க லிஸ்ட் போடுறான். இந்த தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்காக பங்கிடவும் நியமிக்கப்பட்ட அந்த வேலைக்காரர்கள், அதாவது அது வசூல் செய்யறதுக்காக வேலைக்காக வைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அந்த ஊழியர்களுக்கும் அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பணியாளர்கள் மற்றும் உங்களில் இணக்கம் உள்ளங்கள் இணக்கமாக்கப்படுவதற்காக வேண்டியவர்கள், அதாவது இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவனும் அல்லது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனும் அவங்க மன இணக்கம் ஏற்படுத்துவதற்காக, உள்ளம் இணக்க ஆறுதல் ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். ஆகியோர் பிறரிட பிடரிகளை விடுவிப்பதற்கும், அதாவது அடிமைகளுக்கும் கடனாளிகளுக்கும் மற்றும் இறை வழியில் செலவு செய்வதற்கு பயணிகளுக்கும் உரியவையாகும். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே இந்த 8 பேருக்கும் நீங்க என்ன செய்யலாம், தர்மத்தை கொடுத்து வழங்கலாம் அப்படின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். வசனம் 60 இதை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அதாவது அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரியும் போர் வீரர்கள் சுப்ஹானல்லாஹ். வசனம் 60 விளக்கம். ஃபர்ஸ்ட் வறியவர்கள் இல்லையா, இரண்டாவது ஏழைகள், மூன்றாவதாக தர்மம் பொருட்கள் வசூலிப்பதற்காக வேலை செய்யும் பணியாளர்கள், நான்காவதாக புதிதாக உள்ளம் இணைப்பதற்காக புதிதாக மார்க்கத்தின் பக்கம் வந்தவர்கள், அதுக்கடுத்து அடிமைகள் இல்லையா, அதுக்கு அடுத்து கடனாளிகள் கடனிலிருந்து விடுபடுவதற்கு, ஏழாவதாக இறை வழியில் போரிடுபவர்கள், எட்டாவதாக வழிப்போக்கர்கள். இத்தகைய 8 விதமானவர்களுக்கு இந்த தர்ம பொருளை, அதாவது கட்டாய ஜகாத் இருக்குல்ல, இவங்களுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தோனும் முன் அறிவாளனுமாக இருக்கின்றான். 61வது வசனம். மேலும் நபிக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகின்ற சிலர் அவர்களில் இருக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிஸ்லாஸ்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லி அந்த போருக்கு வராம எக்ஸ்கியூஸ் சொன்னவங்களும் சரி, அந்த தர்ம பொருளை அல்லது அந்த பங்கீடு பொருளை வாங்குவதற்காக வரும்பொழுது பலவிதமான சாக்கு போக்குகள், பொய்யான சாக்கு போக்குகள் சொல்றவங்களும் இருந்தாங்க. அவங்களையும் சரி, இவங்கள சொல்லிட்டு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம், சரி சரி பரவாயில்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நிறைய பேரு அல்லாஹ்வுடைய தூதர் நசர் அந்தாஸ் பண்ணாங்க. தெரியும் அவன் பொய் சொல்றான்னு, இருந்தாலும் அவனுடைய பலகீனமான ஈமானின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, போட்டு விட்டு கொடுக்குறாங்க, நசர் அந்தாஸ் பண்றாங்க. இத அவங்க எப்படி கேலி செஞ்சாங்க அப்படின்னா, இவர் ஒரு காது அப்படின்னு சொல்றாங்க. நபியை பார்த்து என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவரு காதுன்னு சொல்றாங்க. நபிஸ்லாசன் அவங்களுக்கு காது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, காது வெறும் கேட்டுக்கும், வேற ஒண்ணுமே ரிப்ளை பண்ணாது. வாயா இருந்தா என்ன செய்யும், சரியா பதில் கொடுத்துரும் இல்லையா, துவாவும் செய்யும் பத்துவாவும் செய்யும், சண்டையும் போடும், திட்டவும் செய்யும், புகழவும் செய்யும். ஆனா காது என்ன செய்யும், வெறும் கேட்டுக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்துல ஒரு குணம் என்ன செஞ்சாங்க, மடையர்களோட அவர்கள் இது பண்ண மாட்டாங்க, ஹுஜ்ஜத் பண்ண மாட்டாங்க, சும்மா கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள காது
காதுல விழுவுறதெல்லாம் அவங்க என்ன நம்பிக்கிறாங்க என்று கூறும். உங்களுக்குள் நன்மை அளிப்பவற்றை தான் செவியேற்கின்றார்கள். சரி, அவர் காதாக இருக்கிறது நல்லது, புரிஞ்சுக்கங்க. அல்ல என்ன சொல்றாங்க, அவர் காதா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவரு மட்டும் கேட்காம அவர் பாட்டுக்கு எதை வேணாலும் பேசக்கூடியவராக இருந்தாக்கா என்ன ஆயிடும், உங்க நிலைமை மோசமாயிரும். உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றை தான் செவியுறுகின்றார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். மேலும் நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை அவரு எப்படி இருக்காரு, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாரு. அதே சமயத்துல மூமின்கள் மேலயும் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு மூமினா இருக்காங்க, நல்லதான் நடந்துக்குவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. உங்களில் யார் நம்பிக்கையாளர்கள் விலகுகின்றார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருட்கொடை அல்லாஹ்வின் தூதருக்கு நோவினை தருகின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது. அவர்கள் உங்களை திருப்தி உரை செய்வதற்காக உங்களிடம் அல்லாஹ்வின் பெயர் கூறி சத்தியம் செய்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்களாய் இருக்கல. அவர்கள் திருப்தியை செய்வதாக, அவங்க உண்மையான நம்பிக்கையாளர்களா இருந்தா அவங்க யாரை திருப்தி செய்யணும், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மிகவும் தகுதியானவர்களாக அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 63. எவன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைக்கின்றானோ அவனுக்கு திண்ணமாக நரக நெருப்பு இருக்கின்றது, அதில் அவன் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பான். இது மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ். ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு வசனங்களை தான் இங்க நம்ம கடந்துட்டு இருக்கோம். வசனம் 64. பிற நம்பிக்கையாளர்கள் மீது ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி பரவப்பட்டு அது தம்முடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுமோ என்று இந்த நயவஞ்சகர்கள் அஞ்சுகின்றார்கள். அதாவது இவங்க இஷ்டப்படி நபிஸ்லாசம் அவங்கள கேலியாகவும் காதுன்னும் அல்லது ஏமாளின்னும் அந்த மாதிரி நபியையும் சரி மற்ற மூமின்களும் சரி பைத்தியக்காரங்க, இவ்வளோலாம் ஜிஹாது பண்ணிட்டு இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒண்ணு பேசுறாங்க செய்யறாங்கல்ல. குரான் இறங்கிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்படி செய்யும் பொழுது இவங்க மனசுல உள்ளது அல்லாஹ் இறக்கிற மாட்டானா, அல்லாஹ் தெரிவிச்சிட மாட்டானா வஹீன் மூலமாக, இதை இவங்களுக்கு விளங்க வேண்டாமா அல்லாஹ் இங்க கேக்குறான். அது இறங்கி விடணும், அவங்களுக்கு அது அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடணும் அப்படின்றத அவங்க விரும்புறாங்களா? நம்பிக்கையாளர்கள் மீது ஏனேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டு அது தம்முடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுமோ என்று இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்களா? நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்க. எவை வெளிப்பட்டு விட வேண்டும் என்று நீங்க பயப்படுறீங்களோ, எது வெளியாயிடும் நீங்க நினைக்கிறீங்களோ நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், வெளிப்படுத்தியே தீருவான். நீங்கள் என்ன பேசிக் கொண்டீர்கள் என்று அவர்களிடம் நீங்கள் கேட்டா அவங்க சொல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்க அப்படியே சும்மா தமாசுக்கு பேசிட்டு இருந்தோம், நாங்கள் நகைச்சுவையாக விளையாட்டு தான் பேசிட்டு இருந்தோம். அவரும் நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து பரிகாசம் செய்யறதுக்கு நீங்க இவங்களதான் தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் நிச்சயமாக நிராகரித்து விட்டீர்கள். உங்களில் ஒரு கூட்டத்தாரை நாம் மன்னித்து விட்டாலும் மற்றொரு கூட்டத்தாருக்கு நாம் தண்டனை வழங்கியே தீருவோம் என்றால் அவர்கள் குற்றவாளிகளாகி விட்டனர். சுப்ஹானல்லாஹ். 67வது வசனம். நயவஞ்சகரான ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள் தான். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகின்றார்கள், நன்மையை விட்டு தடுக்கின்றார்கள், மேலும் தங்களுடைய கைகளை நன்மையானவற்றை விட்டு முடக்கிக் கொள்கின்றார்கள். நல்ல செயல் செய்யறதுல அவங்க கையை என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்துக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வை மறந்தனர், அல்லாஹும் அவர்களே மறந்தான். அவங்க அல்லாஹ் மறந்ததுனால அல்லாஹ் அவங்கள மறந்துட்டான். நிச்சயமாக நய வஞ்சகர்கள் தீயவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாரை மறந்து கையை விட்டு விட்டானோ அவர்களுக்கு கை கொடுப்பவர் வேறு யார்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மளை அனைவரையும் பொருந்தி கொண்டு அவனுடைய ஆதரவில் அல்லாஹ் நம்மளை வைக்கணும். அல்லாஹுடைய அந்த கைவிடப்பட்டவர்களில் நம்மளை அல்லாஹ் ஆக்கிவிடக்கூடாது. நவுது பில்லாஹ் மின் தாலிக். 68வது வசனம். இந்த நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டு. அந்த நிராகரிப்பாளர் ஆண்களுக்கும் பெண்களுக்கு என்ன இருக்கு, நரக நெருப்பு உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். அதே அவர்களுக்கு பொருத்தமான இடமாகும். மேலும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும், அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்கின்றது.
வசனம் 69. உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் போன்றே நீங்களும் நடந்து கொள்கின்றீர்கள். அதாவது உங்களுக்கு முன்ன எத்தனையோ தலைமுறைகள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நபிங்களுக்கு நிராகரிப்பு நிலையில அவங்க மேற்கொண்ட மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களை விடவும் அவங்க எப்படி இருந்தாங்க, பேராற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதில் அதிகம் பொருட்களும் செல்வங்களும் அதிகம் உடல் வலிமையை பெற்றவங்களா இருந்தாங்க. அதிக பொருளும் வழித்தோன்றல்களும் உடையவர்களாக இருந்தார்கள். மக்கள் தொகை அதிகமானவர்களா இருந்தாங்க அப்படின்னு அல்ல இங்க சொல்லி காட்டுறான். உலகில் தமக்குரிய பங்கினை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமக்குரிய பங்கினை அனுபவித்தது போன்று நீங்களும் உங்களுக்குரிய பங்கினை அனுபவித்து விட்டீர்கள். மேலும் வீண்வாதங்களில் ஈடுபட்டிருந்த அவர்களை போன்று நீங்களும் ஈடுபட்டிருந்தீர்கள். இறுதியில் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதென்றால் அவர்கள் செய்த எல்லா செயல்களும் இந்த இம்மையிலும் மறுமையிலும் வீணாகிவிட்டது. அத்தகையவர்கள் எப்படி இருக்காங்க, இழப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. யார் ஒருத்தவங்க தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய அந்த நேரம் தனக்கு கொடுத்த ஆற்றலை தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நாங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இம்மையிலும் நஷ்டம் மறுமையிலும் நஷ்டம் அப்படின்றத அல்லாஹ் இங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி காட்டுறான். வசனம் 70. தனக்கு முன் சென்றவர்களான நூஹுடைய சமூகத்தினர், ஆது மற்றும் சமூக கூட்டத்தினர், இப்ராஹிம் சமூகத்தினர், மத்தியன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் ஆகியோரின் வரலாற்றை இவங்களுக்கு கிடைக்கலையா? அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய வாழ்க்கை, நீண்ட ஒரு ஆயுள், திடகாத்திரமான உடல், எவ்வளவு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்து அவங்க மாறு செய்த காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இந்த வரலாறுல அவங்களுக்கு வரலையா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். அடுத்து 71வது வசனம். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மை செய்யுமாறு ஏவுகின்றார்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றார்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள், ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்கள். அத்தகையோர் மீதுதான் அல்லாஹ்வின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகத்தோனும் முன் அறிவாளனுமாக இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய நல்ல மூமின்களோடு நல்ல முஸ்லிம்களோடு அல்லாஹ் நம்மளையும் ஆக்கணும். சுபஹான் அல்லாஹ். யார் இறை நம்பிக்கை கொண்டு அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நன்மை செய்யறதுக்கு ஏவுறாங்க, தீமையிலிருந்து தடுக்கிறாங்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டுறாங்களோ, கடமையான ஜக்காத்தையும் கொடுத்து வராங்களோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படுகிறாங்க, எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்கள்லயும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்படுகிறாங்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ் கருணை பொழிகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான அருள், அந்த கருணை, அந்த சக்கீனத் அவங்க மேல இருக்கு. அது மட்டுமல்லாமல் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறைவன் அவங்களுக்கு என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலான அல்லாஹ்வின் உவப்பும் அவர்களுக்கு கிட்டும். இதுவே மாபெரும் வெற்றியாக இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். 73வது வசனம். நபியே, இறை நம்பிக்கையாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகியோருடன் முழு வலிமையோடு போரிடுவீராக. இறை நம்பிக்கையாளர்கள் நவுது பில்லாஹ் மின் தாலிக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, இறை நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகியோர் கூட நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று போரிடுங்க. மேலும் அவர்கள் கடினமான நடந்து கொள்ளுங்க. அவங்க கூட எப்படி இருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கங்க. இறுதியில் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான், அது மிக கெட்ட தங்குமிடமாக இருக்கும். 74வது வசனம். இறை நிராகரிப்பு செயல்களினை திண்ணமாக கூறி இருந்தோம். அதாவது இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்கன்றத ஒரு சட்டத்தை அவங்களுக்கு சொன்ன பின்னாடி நாங்கள் அவ்வாறு கூறவில்லை, நாங்க இப்படிதான் சொன்னோம், நாங்க அப்படி சொல்லல, இந்த மாதிரி மாறு செய்யக்கூடியவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வின் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் நிராகரிப்பு மேற்கொண்டு விட்டார்கள்.
ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்றதுனால, அல்லாஹ்வின் மீது பொய்யான சத்தியம் எடுப்பதனால என்ன ஆயிடுறாங்க, இஸ்லாத்துல இருந்து வெளியேறி அவங்க நிராகரிப்புக்கு போயிடுறாங்க. மேலும் தம்மால் செய்ய முடியாத செயல்களை செய்ய நினைத்தார்கள். தன்னுடைய அருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம் வழங்கியதற்காக அவர்கள் இவ்வளவு வெறுப்பு கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த அந்த நியாமத்துக்காகவா அவர்கள் தம்முடைய இந்நடத்தையிலிருந்து விலகிவிட்டால் அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். இந்த பூமியில் அவர்களை ஆதரிப்பாளருக்கு அவருக்கு உதவி புரிபவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வசனம் 75. அவர்கள் இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயமாக நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம், மேலும் நல்லவர்களாகவும் என்று நல்லவர்களாக ஆவோம் என்று அல்லாஹ்விட அவங்க என்ன செய்றாங்க, வாக்குறுதி அளிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றார்கள். மேலும் சிறிது பொருட்படுத்தாதவர்களாகவும் தமது வாக்குறுதியிலிருந்து நழுவி விடுகின்றார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் தர்மம் செய்வோம், எங்களுக்கும் எங்களுடைய ஃபைனான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவோம், நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்போம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு அருள் ஏதாவது கொடுத்துட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பங்கீடுல இருந்து ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா என்ன செய்யறாங்க, உடனே அவங்க கொடுத்த வாக்குறுதியில இருந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நழுவி போயிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 77வது வசனம். எனவே அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலும் பொய் உரைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலும் அல்லாஹ் அவரின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தினான். அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் அவரே அது அவர்களிடம் அது வரைக்கும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவருடைய அந்தரங்கத்தையும் அதைவிட இரகசியமானவற்றையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான் என்பதையும், மறைவான உண்மைகளை அனைத்தையும் அவன் முழுமையாக அறியக்கூடியவனாக ஆவான் என்பதையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தெரியலையா இந்த விஷயம்? நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது, நீங்க ரகசியமா சொல்றது, நீங்க வெளிப்படுத்துறது எல்லாவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வசனம் 79 80 வசனத்துல நான் முடிச்சிடுறேன். இந்த கஞ்சத்தனம் செய்யறவங்க எப்படி இருக்காங்களாம், அல்லாஹ் அறிகின்றான் அவங்களுடைய நிலைமை. இறை நம்பிக்கையாளர்களின் மனமுவந்து வாரி வழங்குவோரில் தான தர்மங்களை பற்றி இவர்கள் குறை கூறுறாங்க. அந்த நயவஞ்சகர்கள் அல்லது அந்த கஞ்சத்தனம் செய்யறவங்க என்ன செய்யறாங்க, ஈமான் கொண்டவங்களை பார்த்து குறை சொல்றாங்களாம், அவங்களுக்கு பரிகசிக்கிறாங்க. இறைவழியில் செலவழிப்பதற்காக சிரமப்படும் சம்பாத்தியத்தை தவிர வேறெதும் இல்லாதவர்களை பற்றியும் இவர்கள் கேலி செய்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை கேலி செய்கின்றான். மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை கண்டிப்பாக இருக்கின்றது. நபியே, நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, 70 தடவை நீ அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க போவது இல்லை. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. நபியே, இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு காபிர்களுக்கு நீங்க தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு அவங்களுக்காக நீங்க மனம் வருந்தி நீங்க துவா செஞ்சாலும் அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா அவங்க தானும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கல, மற்ற மக்களையும் தடுத்தாங்க, செலவழிக்கிறவங்களையும் ஏளனம் பேசுனாங்க. யாருக்கு பணம் செலவழிக்க முடியலையோ அவங்க உழைப்பை கொடுக்கும்போது அதையும் இவங்க கேலியா செஞ்சாங்க அப்படின்றதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். நபியே, இந்த மாதிரி போருக்கு தானும் வராம பிறரையும் போக விடாம இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பாவம் செய்யறவங்கள நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டாலும் சரி, நீங்க கேட்காட்டி போனாலும் சரி, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதாவது போர்ல இருந்து வந்த பிறகு ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சில தர்ம பொருளை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ட்ட இருந்து இந்த தர்மத்தை ஏத்துக்கங்க, எங்களால போருக்கு வர முடியல, எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து தர்ம பொருளை வாங்கிய போது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்றான். நீங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நீங்க 70 முறை கேட்டாலும் அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நிராகரிப்பான ஒரு செயலை செஞ்சாங்கன்றதை தான் இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. وقولي قولي هذا وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خير. மன்னிக்கணும், ஒரு சிலர் இடையூறுகள் ஏற்பட்டுச்சு, இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆப்பா அன்மியூட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமே.